ஓம். ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி, பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் என்ற தலைப்பின் கீழ் ராவணனுடைய சரித்திரத்தை தொடர்ந்து சிந்தித்த வண்ணம் அருள் கூடியுள்ளது. இன்றைய 33வது பகுதியை தொடங்குவதற்கு முன் நம்முடைய டாக்டர் ஐயா அவர்களை இறைவணக்கத்திற்கு பணிவுடன் அழைக்கின்றேன். நன்றி. நன்றி சார். வழக்கம் போல் இன்று prayer song is on Lord Rama. It is a simple Tamil light music song and lyrics by Kalpana Dasan, music by K. Veeramani. ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமன் இருக்கையில் ஏது பயம். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமன் இருக்கையில் ஏது பயம். ராமஜெயம் அது வாழ்வு தரும், ராமன் பதமலர் நாம பயம். ராமஜெயம் அது வாழ்வு தரும், ராமன் பதமலர் நாம பயம். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். ராமஜெயம் என்று நாளும் முறை, தீய வினை அது நீங்கும் வரை. ராமஜெயம் என்று நாளும் முறை, தீய வினை அது நீங்கும் வரை. கோடி முறை அவன் நாம முறை, ஆறுதலை மனம் காணும் வரை. கோடி முறை அவன் நாம முறை, ஆறுதலை மனம் காணும் வரை. ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமன் இருக்கையில் ஏது பயம். ராமஜெயம் அது வாழ்வு தரும், ராமன் பதமலர் நாம பயம். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். ஜோதிமயம் அருள் ஜோதிமயம், அவன் தூய முகம் மனம் சாந்தி தரும். ஜோதிமயம் அருள் ஜோதிமயம், அவன் தூய முகம் மனம் சாந்தி தரும். கோலமுகம் ரகுராமன் முகம், கோலமுகம் ரகுராமன் முகம், அவன் கோவில் பலம் பல கோடி தரும். அவன் கோவில் பலம் பல கோடி தரும். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமன் இருக்கையில் ஏது பயம். ராமஜெயம் அது வாழ்வு தரும், ராமன் பதமலர் நாம பயம். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். ஞானமயம் அனுபூதிமயம், அந்த நாதன் அருள் தர ஞானம் வரும். ஞானமயம் அனுபூதிமயம், அந்த நாதன் அருள் தர ஞானம் வரும். பக்தி வரும் அது சக்தி வரும், பக்தி வரும் அது சக்தி வரும். அவன் பாதம் அடித்தொழ முக்தி வரும், அவன் பாதம் அடித்தொழ முக்தி வரும். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமன் இருக்கையில் ஏது பயம். ராமஜெயம் அது வாழ்வு தரும், ராமன் பதமலர் நாம பயம். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். நன்றி சார். நன்றி நன்றி. இந்த ராமருடைய ஜெயம் மிக விரைவிலேயே வர இருக்கின்றது. ஆமா, நன்றி. மூல பல படை வதத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த படையுடன் ராமனுக்கு நடக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் there were two things happening simultaneously. ஒன்று, அந்த பெரும் லட்சக்கணக்கான உலகமெங்கிலுமிருந்தும் வரவழைக்கப்பட்ட அந்த பெரும் அரக்கர் மலை கூட்டத்தை ராமன் தனி ஒருவனாக நின்று அவர்களுடன் சண்டை போடுகின்றான். சண்டை போட்டு அதை அழித்து மலை மாதிரி அந்த பிணக்குவியல்கள் மேல் ஏறி நின்று நடந்தவன், அந்த கடலில் கிடந்தவன் என்றவரை நாம் சென்ற வாரம் சிந்தித்திருந்தோம். அதே சமயத்தில் ராவணன் செய்த சூழ்ச்சி என்னவென்றால், இந்த பெரும் அரக்கர்கள் படையை கண்டவுடன்
வானர கூட்டங்கள் பயந்து போர்க்களத்தில் நிற்பதற்கும் சண்டை போடுவதற்கும் அஞ்சி மிக வேகமாக எல்லா பக்கங்களிலும் திரும்பி ஓட ஆரம்பித்துவிடும். அச்சமயத்திலே அவற்றை எளிமையாக தான் சென்று வென்றுவிடலாம் என்று சதித்திட்டம் செய்திருந்தான். அவனுடைய கணக்குப்படி அந்த மூலப்படையை எதிர்கொள்வதற்காக ராமனும், ராமனுக்கு உதவியாக இலக்குவனும், இலக்குவனுக்கு உதவியாக மற்ற பெரும் தலைவர்கள் எல்லோரும் அந்த படையுடன் they would be engaged. அந்த சமயம் வானர படையை காப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள், எளிதாக அந்த குரங்கு படையை வென்றுவிடலாம் என்று அவன் நினைத்திருந்தான். That was his planning. ஆனால் இவ்வாறு ஏதாவது ஒன்று விசித்திரமாக நடக்கும் என்பதை முன்பே அனுமானித்திருந்த ராமன், இலக்குவன், அனுமன் உட்பட எல்லோரையும் அழைத்து, வானரங்கள் காவல் இன்றி தனித்து விடப்பட்டிருக்கும், எனவே எல்லோரும் சென்று அங்கே அந்த வானரங்களுக்கு துணையாக நில்லுங்கள், பெரும் படையுடன் அதற்கு ஏதேனும் ஆபத்து இருந்தால் அதை தடுத்து நிறுத்துங்கள், நான் ஒருவனாகவே இந்த மூலப்படையை ஒழிக்கின்றேன் என்று கதையை சிறிதே மாற்றிவிட்டார். சொன்ன மாதிரி தனியாக நின்று மூலப்படையை அழித்தாயிற்று. மூலப்படையை அழித்தவுடன் இந்த பேக் ஆஃப் ஹிஸ் மைண்ட், வானர சேனைக்கு என்ன ஆயிற்றோ என்று தெரியவில்லையே என்று மனதிலே இருந்து கொண்டே இருந்த காரணத்தினால் வேகமாக தன்னுடைய நண்பர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக வானர படைகள் இருந்த இடத்திற்கு விரைந்தார். ராமன் நினைத்த மாதிரியே பயந்த இந்த வானரங்கள் போர்க்களத்தை விட்டு ஓட ஆரம்பித்த பொழுது அங்கதன் அவர்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டி அழைத்து, இந்த வையத்தை மன்னன் ஆண்டால் என்ன, அரக்கர் ஆண்டால் என்ன என்று இருத்தல் நமக்கு இழுக்கு. ராமனுக்கு உதவி செய்து சீதையை மீட்டு தரோம் என்று கூடியுள்ள நாம், சீதையை மீட்டு ராமனிடம் தராமல் நாம் வெளியிலே புறம் காட்டி ஓடக்கூடாது என்று சொல்லி ஒரு இடத்திலே அழைத்து நிறுத்தி வைத்திருந்தான். அந்த கூட்டத்தை விரைவாக வென்றுவிடலாம் என்று பெரும் போர்க்களங்களுடனும் படையுடனும் ராவணன் அங்கு விரைந்து வர, அங்கே எதிர்பாராமல் எதிர்த்து நிற்பது இலக்குவன். இவர்கள் இங்கே வந்தார்கள் என்று யோசித்தான். இலக்குவன் அருகிலே அவனுடைய மற்ற படை தளபதிகளும் சுக்ரீவன், ஆஞ்சநேயர் உட்பட எல்லோரும் அங்கே நிற்கின்றனர். எளிதாக வானர படையை வென்றுவிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த ராவணனுக்கு இது முதல் அதிர்ச்சி இவர்களை கண்டது. இருந்தாலும் போரிட்டு இந்த வானர படையை கொன்றுவிடலாம், அங்கே மூலப்படை ராமனை கொன்றுவிடும் என்று நினைத்து பெரும் யுத்தத்தை ஆரம்பிக்கின்றான். பாசுபதம் முதலிய பல தெய்வ அஸ்திரங்களை இலக்குவன், இந்த வானரப்படையை காத்து நிற்கின்ற இலக்குவன் மீது எரிகின்றான். ஆனால் இந்த தெய்வ படைகள் எல்லாம் இலக்குவனை நெருங்கி வந்து அவனை 3 முறம் வலம் வந்து வணங்கி அவனுக்கு ஆபத்து எதுவும் செய்யாமல் சென்று விடுவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் ராவணன். இப்பொழுது என்ன செய்யலாம் என்று பார்த்து தன்னிடம் மிக முக்கியமாக கருதி வைத்திருந்த மோகனாத்திரம் என்ற ஆயுதத்தை தொடுத்தான். உடனே விபீஷ்ணன் இந்த மோகன அஸ்திரத்திற்கு ஒரே ஒரு எதிர் அஸ்திரம்தான் இருக்கின்றது, அது திருமாலுடைய சக்கரம். எனவே திருமாலை நினைத்து அந்த சக்கரத்தை விடும் என்று சொல்ல, இலக்குவன் வீடனன் சொன்ன மாதிரி அந்த திருமாலை நினைத்து சக்கரத்தை தொடுத்து அந்த மோகனத்தை அழித்தான்.
தன்னுடைய மோகன அஸ்திரம் அழிந்துவிட்டதை நினைத்த ராவணன் வருந்தி, அருகே இவ்வாறு வீடணன் இருந்து கொண்டு எல்லாவற்றிற்கும் ஒரு எதிர் மாற்றத்தை எதிரிகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்ந்து பெரும் கோபமடைந்தான். கையிலே ஒரு மிக முக்கியமான அஸ்திரமாக அவன் வைத்திருந்த வேலாயுதத்தை எடுத்தான். இன்றைக்கு அதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த வேலாயுதம் என்பது அவனுடைய திருமணத்தின் பொழுது அவனுடைய மாமனார் மயன் இக்கால வழக்கப்படி வரதட்சணை என்று வைத்துக் கொள்ளுங்களேன், மாப்பிள்ளைக்கு சீதனமாய் கொடுத்தது. அந்த வேலாயுதம் ஒரு முறை விட்டால் அது உயிரை எடுக்காமல் திரும்பி வராது. எந்த உயிரையும் அது வீழ்த்தாமல் திரும்பாது. இப்பொழுது அதை கையில் எடுத்த ராவணனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. இதை இலக்குவன் மீது தொடுப்பதில் பயனேதுமில்லை. தனது தம்பி விபீஷ்ணன் குலத்திற்கே சத்ருவாய் எதிரியாய் நிற்கின்றான். எல்லா ரகசியங்களையும் அவன் பகைவர்களிடம் சொல்லி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்றான். எனவே முதலில் இந்த வேலாயுதத்தை விபீஷ்ணனின் மேல் விட்டு அவனை கொன்றுவிட்டால் எதிரிகளுக்கு இனி வரும் சூழ்ச்சிகளினுடைய தன்மை தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் ராமனையும் இலக்குவனையும் எளிதாக வென்றுவிடலாம் என்று நினைத்து அந்த வேலாயுதத்தை அந்த வீடன் மேல் விடுவதற்கு முடிவு செய்தான். இந்த வேலாயுதத்தின் வந்த கதையை நாம் உத்தரகாண்டத்தில் ராவணனுடைய பிறப்பு சரித்திரத்தை பார்க்கும் பொழுது விரிவாக பார்த்திருக்கின்றோம். ஒட்டக்கூத்தரனுடைய பாடல் ஒன்றை நான் இங்கே நினைவுபடுத்துகின்றேன். இது எவ்வளவு வீரம் நிறைந்த இந்த ஆயுதம் என்றால், பிரம்மாவின் மேல் அந்த ஆயுதத்தை விட்டாலும் உலகத்தையே படைக்கின்ற பிரம்மனுடைய உயிரை எடுத்துக்கொண்டுதான் அது திரும்புமாம். தாளார் தன் தாமரையோன், தாமரையோன்னா தாமரை மலரில் இருக்கின்ற பிரம்மா, தாளார் தன் தாமரையோன் தன்மேல் விடினும் அவனை உயிர் கொண்டன்றி மீளா வேலும் கொடுத்து, அவனுடைய உயிரை பறித்து கொண்டில்லாமல் திரும்பி வராத அத்தகைய சிறந்த அந்த வேலாயுதத்தை கொடுத்து வேலும் கொடுத்து, மயன் போக மெல்லியலை உடனே கொண்டு, அந்த மயனுடைய பெண் மண்டோதரி அவளை உடன் அழைத்து கொண்டு, தோல் 6 7 2 தோல் 6 7 2ன்னா 7 2 12 7 2 14 14 6 20 தோள்கள், தோல் 6 7 2 சுடர் முடிகள் 5 தலைகள் 5ன்னா 10 தலைகளும் 20 தோள்களும் உடைய ராவணன் பொலிந்து தோன்ற, வாளார் தின்படை சூழ மதில் இலங்கை வளநகரில் மன்னன் புக்கான். இலங்கை நகருக்கு வந்து சேர்ந்தான். அந்த மயனுடைய மெல்லியலாகிய மண்டோதரியும் அந்த பிரம்மாவின் மேல் விட்டால் கூட அவன் உயிரை பறித்து கொண்டு அல்லாமல் திரும்பாத அந்த வேலாயுதத்தையும் எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு வந்தான். அந்த வேலாயுதத்தை, அந்த அதிசய மகிமை வாய்ந்த அந்த ஆயுதத்தை இப்பொழுது தன்னுடைய சகோதரன் மேல் விட்டான். வாழ்நாள் எல்லாம் அவன் தனக்கு உயிருக்கு நிகராக சில ஆயுதங்களை பேணி காத்து வைத்திருந்தான். அவற்றுள் ஒன்று இந்த வேலாயுதம். இதுவரை யார் மீதும் அவன் அதை தொடுக்கவில்லை. இப்பொழுது வந்த கோபத்திலே தன் தம்பியின் மேலே அதை எறிகின்றான். ஊழித்தீ போல் உறுத்து வருகின்ற அந்த வேலாயுதத்தை கண்டதும் வீடனுடைய உள்ளம் கலங்கியது. மற்றவர்களுக்கு தெரியாது, வீடனுக்கு அந்த வேலாயுதத்தினுடைய மகிமை தெரியும். விட்டவனுடைய யார் மேல் அது விடப்பட்டதோ அவனுடைய உயிரை பறிக்காமல் மீளாது என்பது வீடனுக்கு தெரியும். தன்னுடைய அண்ணன் தன்னை நோக்கி அதை எரிந்துள்ளான் என்பதை நினைத்த பொழுது தன்னுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்து விட்டது என்று நினைத்தான். தனக்கு அருகே தன்னை காத்து கொண்டு சண்டை செய்து கொண்டிருந்த இளைய பெருமாளை நோக்கி, இளைய வள்ளலே,
இது என் உயிரை அழித்தே விடும். என் அருகில் வந்தால் உங்களுக்கும் ஆபத்து. நீங்கள் எல்லோரும் ஒதுங்கி நில்லுங்கள் என்றான். ஒதுங்கி நிற்கின்ற தன்மை உடையவனா இலக்குவன்? இல்லையே. காக்காமல் நிற்பானா அவன் கூட? அதனாலே அந்த வீடணனை காப்பதற்காக மிக வேகமாக அம்பு தொழிலை செய்தான். பல அம்புகளை எடுத்து அந்த வேலையை நோக்கி தொடுத்தான். ஆனால் அந்த வேலாயுதம்தான் வென்றதே ஒழிய, இலக்குவன் விட்ட அம்புகள் எல்லாம் வீணாகி பொடியாகி கீழே வலியிழந்து கீழே விழுந்தன. தொடர்ந்து அம்புகளை எய்து வண்ணம் இருக்க வேலாயுதம் அதை எல்லாவற்றையும் தோற்கடித்துக் கொண்டு வீடனை நோக்கி முன்னேறிக் கொண்டே இருந்தது. வீடனனோ இளவலை, நீங்கள் எல்லோரும் நகர்ந்து கொள்ளுங்கள், இதற்கு நானே இரையாகப் போகின்றேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இலக்குவனால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஒரு உச்சக்கட்ட ஒரு 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 நிலை இந்த போரிலே இந்த இடத்திலே உண்டாகி கொண்டிருக்கின்றது. வலிமையிழந்து நிற்கின்றான் இலக்குவன். தான் இறப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்கின்றான் வீடணன். வீடணன் இறந்தே தீருவான் என்று ராவணன் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றான். என்ன நடக்கிறது என்று அருகில் இருந்த வானர தலைவர்கள் எல்லாம் கதிகலங்கி நிற்கின்றனர். அந்த அந்த இக்கட்டான அந்த ஸ்பில்ட் செகண்ட் டைம் டியூரேஷன்ல இலக்குவன் நினைத்து பார்க்கின்றான். என்ன நினைத்தான்? வீடணன் சொல்கின்ற மாதிரி தான் ஒதுங்கிக் கொள்வதா, இல்லை தொடர்ந்து போரிடுவதா, இல்லை வேறு ஏதேனும் ஒரு ஆப்ஷன் இருக்கின்றதா என்று யோசித்தான். அவனுடைய எண்ண ஓட்டத்தை பாருங்கள். தோற்பேன் எண்ணினும் புகழ் நிற்கும். நான் இந்த 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 போரிலே இந்த வேலாயுதத்தை எதிர்த்து நின்று சண்டை போட்டு தோற்பேன் என்று இருந்தாலும் புகழ் நிற்கும். எதற்காக இளவலுடைய புகழ் நிற்கும்? தோற்பதற்கு எதற்கு புகழ் என்றால், அடைக்கலமாக வந்த இந்த வீடனை காப்பதற்காக தன் உயிரையும் இலக்குவன் விட்டான் என்ற புகழ் நிற்கும். தோற்பேன் எனினும் புகழ் நிற்கும். தருமமும் தொடரும். ஆர்ப்பர் நல்லவர். நல்லவர்கள் எல்லோரும் கைகொட்டி ஆரவாரம் செய்வார்கள் என்னை பார்த்து, என்னுடைய இறப்பை பார்த்து. ஆர்ப்பர் நல்லவர். அடைக்கலம் புகுந்தவன் அழிய பார்ப்பது என்? அடைக்கலம் புகுந்தவன் யாரு? என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று காலில் விழுந்தவன் வீடணன். அவனை காப்பதற்காக போரிட்டு இறப்பதல்லவா சிறப்பு. அதற்கு பதிலாக சண்டை செய்யாமல் ஒதுங்கி நின்று அடைக்கலம் கொடுக்கப்பட்டவன் அழிவதை பார்த்து கொண்டிருப்பதில் என்ன சிறப்பு? அடைக்கலம் புகுந்தவன் அழிய பார்ப்பது ஏன்? நெடும் பழி வந்து தொடர்வதன் முன்னம் ஏற்பேன் என் தனி மார்பின் என்று இலக்குவன் எதிர்ந்தான். இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னல. என்ன ஆப்ஷன் அந்த இலக்குவன் நினைத்தான் என்றால், நெடும் பழி வந்து தொடர்வது முன்னம். இப்படி அந்த வீடனுக்கு இந்த குடும்பம், அயோத்திய குடும்பம் அடைக்கலம் கொடுத்து விட்டு முக்கிய சண்டையிலே ராவணன் அந்த வேலாயுதத்தை எய்ய அதை காப்பதற்கோ இல்லை எப்படியானும் அதை அழிப்பதற்கோ அல்லது தன்னுயிரை கொடுத்து வீடனை காப்பதற்கு பதிலாக தள்ளி நின்று வீடனன் இறப்பதை இவர்கள் பார்த்து கொண்டு நின்று விட்டார்கள் என்ற பழி, நெடும் பழி வந்து தொடர்வதன் முன்னம் என்ன செய்யலாம்? ஏற்பேன் என் தனி மார்பின். என்னுடைய மார்பிலே அந்த வேலாயுதத்தை ஏற்று அந்த வேலாயுதத்தை நான் திசை திருப்பி விடுவேன். என் தனி மார்பின்கிற என்னுடைய வீரம் மிகுந்த என்னுடைய மார்பிலே நான் அதை வாங்கிக் கொள்வேன். ஏற்பேன் என்றால் வாலண்டரியாக கோயிங் ஃபார்வர்ட் அண்ட் அக்செப்டிங் த சிச்சுவேஷன். ஏற்பேன் என் தனி மார்பின் என்று இலக்குவன் எதிர்ந்தான். வேகமாக இலக்குவன் அந்த வேலாயுதத்தை எதிர்நோக்கி வேகமாக முன்னேறினான். இப்ப நம்ம பார்க்க வேண்டும், திடீரென்று இந்த தத்துவம் இலக்குவனுக்கு எப்படி தோன்றியது? அடைக்கலம் கொடுத்தவனுக்கு காப்பதற்காக நாம் உயிரையும் உடுதல், பெரும் பழி வராமல் நம்மை பாதுகாக்கும் என்ற எண்ணம் எப்படி வந்தது என்றால், இதே வீடணன் நிகழ்ச்சியிலே அண்ணன் காட்டிய வழி அது. என்ன நடந்தது? அந்த வீடணன் இலங்கேஸ்வரனுடன் கருத்தில் மாறுபட்டு இலங்கையை விட்டு விலகி ராவணன் கால்களிலே சரண் புகுந்து நீனே எனக்கு அடைக்கலம் என்று வந்து கேட்ட பொழுது
சுக்ரீவன் உட்பட பலரும் பல படைத்தலைவர்களும் இவன் ராவணனுடைய தம்பி, அதனால் இவனை நாம் நம்பத் தகுதல் கூடாது என்று அறிவுரை சொன்னார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ராமன் பதில் சொல்கின்றான். என்ன பதில் சொன்னான்? நம்மை நம்பி ஒருவன் வந்துவிட்டால் அவன் எத்தகையவன் என்று பார்க்கக்கூடாது. உதவி என்று ஒருவர் வந்துவிட்டால், நீனே எனக்கு அடைக்கலம் என்று சொல்லிவிட்டால் அவரை ஏற்பதும் காப்பதும், அவரை காப்பதற்காக உயிரை விடுவதுமே தர்மத்தின் நெறி என்று அவர்களுக்கு சொன்னான். அது ஞாபகத்துவம் வருகின்றது. என்ன சொன்னான் எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா, இடைந்தவர்க்கு யாம் அபயமென்று இறந்தவர்க்கு எரி நீர் வேலை அடைந்தவர்க்கு ஆகி ஆலம் உண்டவன் கண்டிலீரோ. ஆலம் உண்டவன் கண்டிலீரோ. ஆலம்னா விஷம். விஷத்தை குடித்தவனை நீங்கள் பார்த்ததில்லையா? யாரு விஷத்தை குடித்தவர்? சிவபெருமான். எதற்கோசரம் அவர் விஷத்தை குடித்தார்? யாம் அபயம் என்று இறந்தவர்க்கு. பார்க்கடலை கடைந்த போது அந்த ஆலகால விஷம் தோன்ற அவற்றை அவர்கள் கொண்டு வந்து சிவபெருமானிடம் கொடுத்து, இது தகிக்கின்றது, எங்களை எல்லாம் கொல்கின்றது, நீங்கள்தான் இந்த விஷத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை காக்க வேண்டும், அபயம் நீர்தான் என்று இறந்தவர்க்கு, கெஞ்சியவர்களுக்கு, எரி நீர் வேலை கடைந்தவர்க்கு, அந்த பார்க்கடலை கடைந்தவர்களை காப்பதற்காக அந்த ஆழத்தை உண்டவன், அந்த விஷத்தை உண்டவன், அடைக்கலம் என்று வந்து உதவி என்று கேட்ட ஒரு காரணத்தினாலேயே அவர்களை காப்பதற்காக விஷத்தையும் உண்டு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று காட்டினானே சிவபெருமான். அதை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? உடைந்தவர்க்கு உதவானாயின் உள்ளது ஒன்று ஈயானாயின் அடைந்தவர்க்கு அருளானாயின் அறமென்னாம் ஆண்மை என்னாம் என்று கேட்டான். உடைந்தவர்க்கு உதவானாயின், உடைந்தவர்னா பல வகையான இக்கட்டுகளிலே இருந்து மாட்டிக்கொண்டு தன் நிலையை மிகவும் கஷ்டப்பட்டு தங்களுக்கு ஏதும் உதவியும் பாதுகாப்பும் இல்லாத நிலையில் உதவி கேட்கின்றவர்களுக்கு, உடைந்தவர்க்கு உதவானாயின், உள்ளது ஒன்று ஈயானாயின், வேண்டும் என்று ஒன்று கேட்க அது நம்மிடம் இருக்கும்போது அதை கொடுக்காமல் இருந்தால், உள்ளது ஒன்று ஈயானாயின், அடைந்தவர்க்கு அருளானாயின், நம்மை வந்து யாராவனும் ஒருவர் நாம் கேட்டோ கேட்காமலேயோ விரும்பியோ விரும்பாமலேயோ நம்மை அடைந்து விட்டால் அவர்களுக்கு நாம் அருளுவதும் ஆகிய மூன்றும், உடைந்தவர்க்கு உதவானாயின், உள்ளது ஒன்று ஈயானாயின், அடைந்தவர்க்கு அருளானாயின், இது மூன்றும் ஒருவன் செய்யவில்லை என்றால் அறம் என்னாம் ஆண்மை என்னாம். இந்த மூன்று தான் அறம், இந்த மூன்று தான் ஆண்மை. எது இதிலே அறம் என்றால், உள்ளது ஒன்று ஈயானாயின், அது அறம். அறம் என்பதே ஈதல். நம்மள்ட்டையும் இருக்கு, அதை கொடுக்காம இருக்கலாமா? அப்ப கொடுப்பதுதான் அறம். உள்ளது ஒன்று ஈயானாயின் அது அறம். ஆண்மை என்னாம்னார்ல, உடைந்தவர்க்கு உதவுதலும் அடைந்தவர்க்கு அருளுதலுக்கும் நமக்கு ஒரு வீரமும் ஆண்மையும் வேண்டும். அதனாலே இந்த மூன்று நிகழ்ச்சிகள் தான், மூன்று கொள்கைகள் தான் அறத்தின் வழி நிற்கும், ஆண்மையின் வழி இருக்கும். இது தெரியவில்லையா என்று அந்த சமயத்திலே கிஷ்கிந்தையிலே கேட்டான் ராமன். இன்னொன்றும் சொன்னான். சரண் எனக்கு யார்கொல் என்று சானகி அழுது சாம்ப. ராவணன் வந்து சீதையை குடிலோடு பர்ணசாலையுடன் தூக்கி செல்கின்ற பொழுது அந்த ஜானகி அழுதாள். வீடனாவது ராமனை குறிப்பாக வந்து பார்த்து சரணடைந்தான், அதனாலே காக்க வேண்டியது அருளும் ஆண்மையும் என்றான் ராமன். ஆனால் அங்கே சீதை யாரிடமும் குறிப்பிட்டு சரணடைவதற்கு அங்கு யாரும் இல்லை. அதனாலே பொதுவாக அழுதாள். எனக்கு நான் சரணடைவதற்கு இங்கு யாரும் இல்லையோன்னு. சரண் எனக்கு யார்கொல், நான் யாரிடம் போய் யாருடைய காலிலே நான் விழுவது? சரண் எனக்கு ஆர்கொல் என்று சானகி அழுது சாம்ப. சாம்பன்னா வருந்த, பொலிவு அழிந்து வருந்த. அரண் உனக்கு ஆவேன் வஞ்சி அஞ்சேல் என்று அருளி. ஜடாயு என்ன பண்ணாரு? அழாதீங்க, நான் உங்களை பாதுகாக்கின்றேன் என்று. அரண் உனக்கு ஆவேன் வஞ்சி கொடி போன்றவளே அஞ்சேல் என்று அருளி. முரணுடை கொடியோன், முரணுடை கொடியோன்னா முரண்ன வீணை கொடியை உடைய அந்த கொடியவன், கொடி உடையவன், வீணையை கொடியாக உடையவன், முரணுடை கொடியோன் கொல்ல. அந்த ராவணன் போரிலே அந்த ஜடாயுவை வாளால் வெட்டி கொல்ல, மொய் அமர் முடித்து தெய்வ மரணம் என் தாதை பெற்றது என்பையின் வழக்கு அன்றோ. யாரோ ஒரு பெண் கதறுகிறாளே என்று அந்த பறவை பார்த்து செல்லாமல்
தன்னிடம் ஒன்றும் கேட்கவில்லை என்றும் பாராமல் தானே சென்று அரண் உனக்கு நான் ஆவேன் என்று சொல்லி அந்த அந்த ராவணனுடன் சண்டையிட்டு இறக்கைகளை இழந்து பின்பு தன் உயிரையும் இழந்து மண்ணிலே விழுந்து உயிரை விட்டதே அந்த அந்த பறவையினுடைய எக்ஸாம்பிள் என்வையின் வழக்கு அன்றாமோ. எனக்கு நான் செய்ய வேண்டிய பாடம் அல்லவா, என்னுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பாடம் அல்லவா. சொன்னது யாரு? அதே ராமர் தான் சொன்னார். என்வையின் வழக்கு அன்றாமோ. இது அப்படி ஒரு மரணம், ஒருவரை காப்பதற்காக நாம் ஒரு சண்டையிட்டு மரணம் அடைந்தால் அதுக்கு என்ன சொன்னாரு? மொய் அமர் முடித்து தெய்வ மரணம் என் தாதை பெற்றது. அந்த பறவை ராமருக்கு தந்தை முறை. அதுக்கு கிடைத்த மரணத்திற்கு தெய்வ மரணம், சொர்க்கம்னாரு. தெய்வ மரணம் என் தாதை பெற்றது என் வயின் வழக்கு அன்றாமோ. அப்படி தெய்வ மரணம் வேண்டுமென்றால் பிறருக்காக நாம் சண்டையிட்டு நம் வாழ்க்கையை விட வேண்டாமா? சரி, தெய்வ மரணம் தான் வேண்டாம் என்றால் இன்னொன்னு சொல்றாரு. நெகட்டிவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. 3 பேர் நரகம்தான் எய்துவார்கள் என்கிறார் ராமர். என்னென்ன? உய்ய நிற்கு அபயம் என்றான் உயிரை தன் உயிரின் ஓம்பா கையனும். யாரானும் ஒருவர் வந்து நீதான் என்னை காக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு அவனுடைய உயிரை தன்னுயிர் போல் காக்காத கயவனும். நிற்கு அபயம் என்றான் உயிரை தன்னுயிரின் ஓம்பா கையனும். ஒருவன் செய்த உதவியில் கருத்திலேனும், அதாவது செய்நின்றி கொன்றவருக்கு உய்வில்லைன்னர்ல. அந்த யாரானும் ஒருவர் நல்ல உதவி செய்தால் அதை நம்முடைய கருத்திலிருந்து மறந்து விடுகின்றவனும். ஒருவன் செய்த உதவியில் கருத்திலோனும் மையற நெறியின் நோக்கினா குற்றமற்ற முறையிலே ஒன்றை சீர்தூக்கி மாமறை நெறியின் நின்ற வேதத்தின்படி நின்ற மெய்யினை உண்மையை பொய் என்றானும். அதாவது வேதங்கள் சொல்கின்றபடி நல்ல நீதியான முறையிலே ஆராய்ந்து முடிவு எடுக்கப்பட்ட உண்மைகளை பொய் என்றானும் மீள்களா நரகின் வீழ்வார். இவர்கள் நரகத்துல மாத்திரம் விட மாட்டாங்க. அதாவது லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டுங்கிறாங்கல்ல, லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்லையும் இப்பெல்லாம் ஒரு 15 வருஷம் ஆச்சுன்னா விடுதலை பண்ணிடுவாங்க. அது மாதிரி இல்லாம எப்பொழுதுமே அதிலிருந்து வெளிவராத மீள்கீழா நரகத்தில் வீழ்வர். யாரு? அந்த அந்த அபயம் என்று வந்தவனுடைய உயிரை தன்னுயிர் மாதிரி காக்காதவன், செய்நன்றி மறந்தவன், 3வது உலகமெல்லாம் மெய் என்று ஒப்புக்கொண்ட ஒன்றை பொய் என்று சாதிக்கின்றவன். இம்மூவரும் நரகில் வீழ்வர். இது 3மே நல்ல ஒரு தனிப்பட்ட முறையிலே சிந்திக்க வேண்டிய ஒன்று. எஸ்பெஷலி அந்த 3வது கருத்து. அதே கருத்தை தான் வள்ளுவரும் சொல்றாரு. உலகத்தார் உண்டு என்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். அழகுன்னா பூதம். உலகத்தார் உண்டு என்பதை, உலகமெல்லாம் உண்டு என்பதை இல்லென்பான், இல்லை என்று சொல்கின்றவன் வையத்து அழகையா வைக்கப்படும். இப்போ உலகத்தார் உண்டு என்பது என்ன? உலகத்தார் எல்லோருமே இறப்பு என்பது உண்டு, அதற்கு பிறகு மறுபிறப்பு என்பது உண்டு. அவை எல்லாம் வினை பயனால் வருகின்றவை. அவற்றை கொடுப்பது கடவுள் என்ற கருத்துக்கள் எல்லாம் உலகமெல்லாம் உண்டு என்பதை எவன் ஒருவன் இல்லை என்று மறுக்கின்றானோ, இதுதான் அந்த 3வது நரகத்தில் வீழ்வார்கள். இவன் முக்கியமான இத்தகையவனும் நரகத்தில் தான் வீழ்வான். இதிலே நல்ல இலக்கணங்கள்லாம் இருக்கு. உலகத்தார் உண்டு என்பது இல்லென்பான்னா, உலகத்தார் ஒன்றே ஒன்று தான் உண்டு என்பதை இல்லென்பான். சிங்குலர் போட்டிருக்காரு பாருங்க வள்ளுவர். அப்படின்னா சிங்குலர்ன்னு அப்படி இல்லை. அது ஜாதி ஒருமை. அது மாதிரி அந்த மாதிரி உண்மைகள் எல்லாவற்றையும் உண்டு என்பதை இல்லென்பான், இல்லை என்று சொல்கின்றவன். இந்த உண்டு இல்லை அப்படிங்கிறதுலாம் நம்ம ஐம்பால் மூவிடத்திலையும் வரும். அதனால சிங்குலர் ப்ளூரல் மாத்திரம் கிடையாது. அகிரிணை, உயர்திணை, அகிரிணைன்னு கிடையாது. மூவிடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை எல்லாத்துக்கும் வார்த்தைகள் மாறாத சிலது இருக்கு. அது என்னன்னா இந்த உண்டு இல்லை என்பதெல்லாம். அதனாலதான் ஒன்னே ஒண்ணுதான் உலகத்தார் உண்டு என்று சொல்லுவதுன்னு வச்சுக்கூடாது. நம்ம அத்தகைய உண்மைகள் எல்லாவற்றையும் இல்லை என்று சாதிக்கின்றவர்கள் நரகத்தில் வைக்கப்படுவர்.
இதையெல்லாம் ஒரு 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 நினைத்து பார்க்கின்றான் இலக்குவன். அப்ப நமக்கு விதிக்கப்பட்ட அறமும் ஆண்மையும் என்னவென்றால், இந்த இலக்குவனை, இந்த வீடணனை, இந்த இந்த வேலாயுதத்தை நம்மால் வெல்ல முடியவில்லை என்றால், அதை நாம் தன்னுடைய தனி மார்பில் ஏற்றுக்கொண்டு அடைக்கலம் கொடுக்கப்பட்ட இந்த வீடணனை காப்பதுதான் என்று சரியான முடிவுக்கு இலக்குவன் வருகின்றான். இதிலே ஒன்றை கேட்கலாம். வீடணன் அடைக்கலம் கேட்டது ராமனிடம். அடைக்கலம் கொடுத்ததோ ராமன். இங்கே இலக்குவனுக்கு இந்த 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 கடமை இருக்கின்றதா என்றால், அதுதான் இந்த இந்த அயோத்தி குடும்பத்தினுடைய கிரேட்னஸ். அண்ணன் சொல்லிவிட்டார், அண்ணனிடம் போய் இவன் நிற்கட்டும் என்று தம்பி சொல்லவில்லை. அண்ணன் அடைக்கலம் கொடுத்து விட்டார் என்றால், அதை அமைதிப்படுத்தி கமலுக்கு கொண்டு வந்து அந்த வார்த்தையை காப்பது என்பது என்னுடைய அண்ணனுக்கு எத்தனை கடமையோ, அத்தனை கடமை எனக்கும் என்று 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 சொல்லி, அண்ணன், தம்பி என்று பிரிக்காமல் அந்த கடமையை, அண்ணனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு துடிக்கின்றான் இலக்குவன். ராவணன் ஏவிய அந்த வேலாயுதம் மிக வேகமாக நெருங்கி கொண்டிருக்கின்றது. எல்லோரும் விலகுங்கள், நான் 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 சாக இருக்கின்றேன் என்று என்று வீடணன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே மிக வேகமாக போட்டுக் கொண்டிருந்த ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டுவிட்டு, சண்டையில் இனிமேல் இந்த வேலாயுதத்தை ஜெயிக்க முடியாது என்பதை உணர்ந்து இலக்குவன் மிக வேகமாக ஓடி அந்த வீடணனுக்கு முன்னால் அந்த வேலாயுதம் வருகின்ற வழியிலே தன்னுடைய மார்பை காட்டிக் கொண்டு நின்றான். என்ன அர்த்தம்? அந்த ஆயுதம் தன்னை அடித்து தன்னுடன் அது போகட்டும் என்று நினைத்து வீடணனுக்கு முன்னே போய் இலக்குவன் நிற்கின்றான். கரெக்ட். ஆனால் நம்ம சாரி வீடு இலக்குவனுக்கு முன்னே இப்பொழுது மீண்டும் வீடணன் போய் நிற்கின்றான். என்ன இதிலே, யார் முதலிலே போய் அந்த ஆயுதத்தை வாங்கிக் கொள்வது என்று என்று நின்ற நிலையிலே வீடணன் மீண்டும் முன்னுக்கு வந்து நிற்கின்றான். அதை பார்த்து கொண்டிருந்த அந்த இளைஞன் அங்கதன் மிக வேகமாக வீடணனை பின்னே தள்ளிக்கொண்டு அந்த ஆயுதத்தை வாங்குவதற்கு முன்னே வருகின்றான். அந்த அங்கதனை தள்ளிவிட்டு அவனுக்கு முன்னே வந்து நிற்கின்றான் மகாராஜாவாகிய சுக்ரீவன். அந்த சுக்ரீவனை பின்னே தள்ளிவிட்டு முன்னுக்கு வந்து நிற்கின்றான் அனுமன். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இலக்குவன் மீண்டும் அனுமனை பின்னுக்கு தள்ளிவிட்டு அந்த இலக்குவன் அந்த அம்பு வருகின்ற, அந்த வேலாயுதம் வருகின்ற தக்க சமயத்திலே அனுமனுக்கு முன்னால் பாய்ந்து தன்னுடைய தனி மார்பில் அந்த வேலாயுதத்தை வாங்கி கொண்டு மயங்கி கீழே விழுந்தான் இலக்குவன். இப்போ குறி வைக்கப்பட்டது வீடணன். ஆனால் வீடணன் அதை அந்த ஆயுதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன் வருகின்றான். அதற்கு முன்னால் அங்கதன் வருகின்றான். அதற்கு முன்னால் சுக்ரீவன் வந்து நிற்கின்றான். அதற்கு முன்னால் அனுமன் வந்து நிற்கின்றான். அதற்கு முன்னால் இலக்குவன் வந்து பாய்ந்து ஆயுதத்தை எடுத்து மார்பிலே வாங்கி கீழே விழுகின்றான். என்ன ஒரு சோகமான சூழ்நிலை பாருங்கள். இங்கே அந்த அந்த இலக்குவன் தன்னுடைய மார்பில் அந்த வேலாயுதத்தை வாங்கி கொண்டு கீழே விழுந்தது மாத்திரம் சிறப்புடைய நிகழ்ச்சி என்று சொல்வதற்கில்லை. அதில் இருந்த அத்தனை மக்களும் ஒவ்வொருவரும் தங்களுடைய உயிரை அர்ப்பணித்து அந்த ராமனுடைய சொல்லை, அந்த அடைக்கலம் என் வீடனுக்கு என்ற சொல்லை காத்து அந்த வீடனனை காப்பதற்கு இத்தனை பேர் உயிர் விட முனைந்தது என்பது ஒரு ஒரு நம்முடைய இலக்கிய வரலாற்றிலே ஒரு ஒரு தனி நிகழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது என்றால் நடந்திருக்கின்றது. இதே மாதிரி போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் என்னுடைய உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு நிகழ்ச்சி ஹரிச்சந்திரனுடைய சரித்திரத்திலே நடக்கின்றது. விசுவாமித்திரனுடைய சூழ்ச்சியாலே ஹரிச்சந்திரன் தன்னுடைய நாட்டையும் அரசையும் எல்லா பொருள் செல்வத்தையும் விட்டுவிட்டு காசிக்கு கிளம்புகின்றான். என்ன அந்த விசுவாமித்திரனுடைய சூழ்ச்சி என்றால், முதலில்
மலையளவு குவிக்கப்பட்ட பொற்காசுகளை விஸ்வாமித்திரருக்கு கொடுப்பதாக சொல்கின்றான் ஹரிச்சந்திரன். இப்பொழுது வேண்டாம், பின்பு பெற்றுக் கொள்கிறேன் என்கின்றான் விஸ்வாமித்திரர். பின்பு ஒரு சமயம் தன்னுடைய ராஜ்யத்தையும் அரண்மனையும் செல்வங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருகின்றேன் என்று இரண்டாவது முறை சூழ்ச்சியாலே சொல்ல வைக்கப்படுகின்றார். அப்பொழுது என்னுடைய முதலில் கொடுத்த பொற்காசுகள் எங்கே என்று கொடுங்கள் என்று கேட்க, பொற்காசுகளும் இதில் அடக்கம் என்று சொல்ல, அல்ல, பொற்காசுகள் தனியே கொடுக்க வேண்டும், இவை இப்பொழுது கொடுத்தது பொற்காசுகளுடன் சேர்த்து கொடுத்தது இந்த பந்தயத்திற்காக என்று விஸ்வாமித்திரர் சொல்கின்றார். அப்பொழுது நான் இந்த பொற்காசுகளுக்கு நான் உழைத்து உங்களுடைய பொற்காசுகளுடைய கடனை நான் அடைக்கின்றேன் என்று ஹரிச்சந்திரன் சொல்ல, அது தேவையில்லை, அந்த பொற்காசுகளை நான் கொடுக்கவில்லை, முன்பு நான் உனக்கு கொடுக்கவில்லை, இல்லை இப்பொழுது இந்த ராஜ்யத்தை நான் உனக்கு கொடுக்கவில்லை என்று ஒரு பொய் சொல் போதும், நான் விட்டு விடுகின்றேன் என்று சொல்ல ஹரிச்சந்திரன் பொய் சொல்வதற்கு சம்மதிக்கவில்லை. இதுதான் ஹரிச்சந்திரனுடைய கதை ஆரம்பம். காசிக்கு சென்று உழைத்து பொருள் தருகின்றேன் என்று சொல்லி காசிக்கு கிளம்புகின்றனர் ஹரிச்சந்திரனுடைய மனைவி சந்திரமதி, அவனுடைய மகன் தேவதாசன், சத்தியகீர்த்தி என்ற அவனுடைய அமைச்சன். பின்பு இவர்களெல்லாம் பார்த்து கொள்வதற்காக விஸ்வாமித்திரன் அனுப்பிய அந்த நட்சத்திரேயன், இவர்கள் எல்லோரும் அந்த காடு வழியாக செல்கின்றார்கள். காட்டிலே ஒரு அதிசய தீ பற்றி எரிகின்றது. அந்த தீ ஒரு அரச குடும்பத்தில் ஒரு உயிரை விட்டு ஒரு உயிரை எடுத்து கொண்டால்தான் அது அடங்கும். அதனால் ஹரிச்சந்திரன் தன்னுடைய உயிரை அந்த 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 நெருப்பு கடவுளுக்கு கொடுத்து தன்னுடைய மனைவியும் மக்களையும் மந்திரியும் காப்பதற்கு அவன் முடிவு செய்கின்றான். என்னை நீ ஏற்றுக்கொள் என்று அந்த தீயிலே புகுவதற்கு முனைகின்றான். அப்பொழுது அருகில் இருந்த அந்த மந்திரி சத்தியகீர்த்தி மன்னனை பார்த்து வணங்கி அழுது காலை பிடித்து கொண்டு கதறி, மன்னா, நீங்கள் இருங்கள், நான் என்னுடைய உயிரை இப்பொழுது இந்த கதையில எப்படி அந்த வீடனுக்காக இலக்குவனுக்காக அந்த அங்கதனுக்காக சுக்ரீவனுக்காக அனுமனும் என்று ஒருவர் தங்களுடைய உயிரை விடுகின்றார்களோ, அந்த மாதிரி அந்த அமைச்சன் தன்னுடைய உயிரை அந்த நெருப்பு கடவுளுக்கு அர்ப்பணிப்பதற்கு முடிவு செய்கின்றான். அதை கேட்ட ஹரிச்சந்திரன் அன்னவை உரைக்க, அண்ணல் அவனை மார்பு இறுக புள்ளினா தழுவி, அந்த தன்னுடைய மந்திரியை இறுக பிடித்து தழுவிக்கொண்டு, மன்னவர் தம்மையன்றி மற்றவர் உயிரை உண்ணாது. ஐயா, நீங்க கேட்கலையா? இந்த தீக்கு மன்னவனுடைய உயிர் தானே வேண்டுமே ஒழிய அது மந்திரி வம்சத்தில் இருக்கின்ற உயிரை அது ஏற்றுக்கொள்ளாது. எனவே யான் நீ இறக்கினும் இறக்க வேண்டும், நீ இறந்த ஒன்றும் அதனால பயன் கிடையாது. எப்படி என்றால், மன்னவனாகிய நான் இறந்தால்தான் அந்த தீக்கடவுள் அடங்கும். அதனாலே நீ இறந்து பயனில்லை, இறக்க வேண்டாம். உன்னுயிர் விடாமல் ஓர் உயிர் விடுதல் நன்று அன்றே. உன்னுயிரையும் விட்டுட்டு பின்னால நானும் விட்டு 2 உயிர் விடுவதற்கு பதிலாக ஓர் உயிர் விடுதல் நன்றே. ஒரு உயிர் போனது தானே சிறப்பு. இன்னொரு காரணமும் இருக்கின்றது. இருவரும் இறந்தோமாகில், நம்ம 2 பேருமே இறந்துட்டோம்னா இவரை ஓர் பதியில் சேர்க்க. இப்ப காட்டுல போயிட்டு இருக்கிறோமே, இவங்களுக்கு இன்னும் அயோத்தி கிடையாது. ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல இவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்ம 2 பேரும் இறந்து விட்ட வேறு யார் இருக்கின்றார்கள்? இவரை ஓர் பதியில் சேர்க்க ஒரு துணை உண்டோ சொல்லாய், ஒரு பொருள் உணர்ந்தாய் என்ன? அதனால ஒரு துணை வேண்டும், நானே இறக்கின்றேன், நீங்கள் இறக்க வேண்டாம் என்று மந்திரியை சமாதானம் செய்து கொண்டு மீண்டும் அரசன் அந்த தீயிலே இறங்குவதற்கு முன்னே வருகின்றான். இந்த உரையாடலை பார்த்து கொண்டிருந்தால் ஹரிச்சந்திரனுடைய மனைவி சந்திரமதி பார்த்தாள். ஹரிச்சந்திரனை பார்த்து கேட்டாள், நான் ஒன்று படிச்சிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஒரு கணவனுக்காக ஒரு பெண் உயிரை விடுதல் என்பது அந்த பெண்ணுக்கு இலக்கணம் அல்லையா? மாந்தரால் இறத்தல் மாதரார்க்கு வாழ்தல் என்று மேனால் ஆய்ந்த நூல் அறிந்தோர் கூற கேட்டனன்.
மேனால் ஆய்ந்த நூலோர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். என்ன கேட்டிருக்கின்றேன்? கணவருக்காக உயிர் விடுதல், மாந்தரால் இறத்தல், அப்படி இறந்தால் மாதரார்க்கு வாழ்தல். இறந்தல் பிறகு எங்க வாழுதுன்னா அவனுடைய புகழ், அந்த பெண்ணுடைய புகழ் எப்பொழுதும் வாழும். மாதரார்க்கு அந்த பெண்ணுக்கு புகழ் வாழும், வாழ்தல் மாதரார்க்கு என்று மேனால் முன்னால் ஆய்ந்த நூல் அறிந்தோர், நல்ல நூல்களை அறிந்தவர்கள் கூற கேட்டிருக்கின்றேன். ஆதலாலே அந்த அமைச்சனை பார்த்து சொன்னான், வேந்தனை விடாது காத்தி அண்ணல் நீ. அரசனை எங்க சென்றாலும் அவன் பின்னாலே சென்று அவனுக்கு பாதுகாப்பாக இருங்கள். வேந்தனை விடாது காத்தி அண்ணல் நீ யான் இவ்வெண்தீ பாய்ந்து உயிர் விடுவேன் என்ன பைந்தொடி முந்தி சென்றாள். அங்க எப்படி அந்த அந்த அங்கதனை முந்தி கொண்டு அந்த சுக்ரீவன் சென்றானோ மூன்றாவது நிலையிலே, அதே மாதிரி இங்கே அந்த அமைச்சனை முந்திக் கொண்டு இவள் சென்று, அரசனை நீ பார்த்துக்கொள், நான் உயிர் விடுகின்றேன், பாய்ந்து உயிர் விடுவேன் என்று பைந்தொடி முந்தி சென்றாள். இதை பார்த்தா அம்மா, மந்திரி, அப்பா இப்படி மூவரும் இறப்பதற்கு முன்னிருக்கின்றார்களே என்று அந்த சிறு குழந்தை அந்த தேவதாசன் பார்த்து கொண்டிருந்தான். அன்னைதான் ஏக. அப்படி அந்த தாய் அந்த நெருப்பை நோக்கி வேகமாக ஓட மைந்தன் அலறி சென்று அடி வீழ்ந்து தன்னுடைய தாயினுடைய காலிலே விழுந்து அடி வீழ்ந்து, அன்னாய் அம்மா, என்னை நீர் பயந்தீர், உங்கள் இடுக்கணுக்கு உதவி அன்றோ. நல்ல ஒரு வார்த்தை, இக்காலகட்டத்திற்கு மிகவும் ஏற்றது. என்ன அப்படின்னா, என்னை நீர் பயந்தீர்னா பெற்றெடுத்தீர். அம்மா, தாயே, என்னை நீங்கள் எதற்காக பெற்றெடுத்தீர்கள்? இந்த காலத்துல எல்லாரும் இதை யோசிக்கணும். என்னை நீர் பயந்தீர், உங்கள் இடுக்கணுக்கு உதவ அன்றோ. பெற்றோர்களுக்கு ஒரு குறை, ஒரு 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 துன்பம், ஒரு இடையூறு நேர்ந்தால் அச்சமயத்திலே அவர்களுக்கு உதவுவதற்கு அல்லவா நீங்கள் என்னை பெற்றெடுத்தீர்கள். என்னை நீர் பயந்தீர், உங்கள் இடுக்கணுக்கு உதவ அன்றோ. முன்னை ஊழ் விதியினாலே முந்த யான் தடலில் வீழ்வேன். என்னுடைய விதி உங்களுக்கு உதவி செய்வதற்காக நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் அந்த நெருப்பிலே விழுந்து உயிர் விடுவேன். பின்னை நீர் பிழைமீன் என்றான். பின்மே நீங்க 3 பேரும் பிழைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு அரசனுடைய அரச குலத்திலே ஒரு உயிர் போதுமல்லவா? நான் இறந்தால் நீங்கள் மூவரும் இந்த தீயிலிருந்து பிழைத்துக் கொள்ளலாம். பின்னை நீர் பிழைமீன் என்றான், பெருகும் நீர் அருவி கண்ணான். அப்படியே கண்ணிலிருந்து அருவி நீர் கொட்டி கொள்ள அந்த பையன் நெருப்பின் முன்னே ஓடினான். தாய் பார்த்தாள். தையலால் அச்சொல் கேட்டு, அந்த பையனுடைய சொல்லை கேட்ட அந்த தாய் தனையனை தழுவி மோந்து அப்படியே அந்த கட்டி பிடிச்சிக்கிற, இப்படி ஒரு பையன் நமக்கு பிறந்திருக்கிறான்னு சொல்லி தனையனை தழுவி மோந்து, செய்யவாய் பல் வீழ்ந்தில்லாய். முதல்ல வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பார்ப்பல் இருக்குல்ல, அது கூட இன்னும் உனக்கு கீழே விடலையப்பா. செய்யவாய் பல் வீழ்ந்தில்லாய், செழு முளை மறந்தாயல்லை. இன்னும் தாய்ப்பால் தானே நீ குடித்து கொண்டிருக்கின்றாய், அந்த பால் கூட நீ இன்னும் மறக்கவில்லையே. செழு முளை மறந்தாயல்லை, ஐய இத்துணிவும் இந்த அறிவும் எங்கு அடுத்தது? இப்பேற்பட்ட துணிச்சலும் இந்த மாதிரி ஒரு அறிவும் இவ்வளவு சிறப்பாக பேசுகின்றாயே, எங்கிருந்து பெற்றாய்? எங்கு அடுத்தது என்ன? கையினால் முகத்தில் மோதி கண்ணீர் அருவி சோர்ந்தாள். அப்படியே தலையில் அடிச்சுட்டு முட்டிக்கிறாள். கையினால் முகத்தில் மோதி கண்ணீர் அருவி சோர்ந்தாள். இப்படி அந்த குடும்பத்திலே ஹரிச்சந்திரனுடைய மனைவி சந்திரமதி, மகன் தேவதாசன், மந்திரி சத்தியகீர்த்தி, அத்தனை பேரும் ஒருவருக்கு முன்னால் ஒருவர் பாய்ந்து சென்று தீயிலே விழுந்து உயிரை விடுவதற்கு முனைகின்ற காட்சி மாதிரியே இருக்கின்றது. இங்கே இத்தனை வீரர்களும் இலக்குவனிலிருந்து அத்தனை பேரும் அந்த வீடனனை ராவணன் விட்ட அந்த வேலாயுதத்திலிருந்து காப்பதற்காக தங்களுடைய மார்பை காட்டி முன்னே நிற்கின்றனர். ஆனால் அந்த வேலாயுதம் கடைசியாக வந்து முன்னின்ற அவனுக்கு ஆமா நம்மள என்ன பண்ணீங்க? இங்க போய் நிப்பாருங்க. நன்றி.
அந்த இலக்குவனுடைய மார்பிலை மோதி இலக்குவன் மயங்கி கீழே விழுகின்றான். வீடணன் காக்கப்படுகின்றான். இலக்குவன் மயங்கி விழுந்ததை பார்த்த அனுமனும் மற்ற வீரர்களும் மிகவும் உக்கிரமாக ராவணனுடன் போரிட பல மாய அஸ்திரங்களை மறைந்திருந்து தாக்கி எல்லோரையும் வென்று அவர்கள் நிலத்தில் விழ ராவணன் எல்லோரையும் வென்றுவிட்டோம் என்று நினைத்து அரண்மனைக்கு வெற்றி வாகையுடன் திரும்பினான். சிரஞ்சீவியாகிய சாகாவரம் பெற்றிருக்கின்ற ஜாம்பவான் அனுமன் மார்பில் தைத்திருந்த 5 அம்புகளை எல்லாம் பிடுங்கி எடுக்க அனுமன் விழித்து எழுந்து ஜாம்பவானுடைய அறிவுரைப்படி 2வது முறையாக வானத்திலே பறந்து அந்த மருந்து மலையை கொண்டு வந்து இலக்குவனையும் மற்றவர்களையும் பிழைக்க வைக்கின்றான். அவர்கள் எல்லாரும் பிழைத்து எழுந்தவுடன் இம்முறை நேரம் மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே, சண்டை நிகழ்ச்சிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் அனுமன் அங்கிருந்தபடியே மேலே கிளம்பி அங்கிருந்தபடியே அந்த மருந்து மலையை முன்பு எங்கு இருந்ததோ இந்த மலை அதே இடத்தில் அப்படியே விடக்கடவது என்று தன் கையினால் பலங்கொண்ட மட்டும் வீசி எறிய இலங்கையில் இருந்து கொண்டே அந்த மருந்து மலையானது மீண்டும் தன்னுடைய இடத்தை நோக்கி பறந்து சென்று வான வீதியிலே முன்பு இருந்த இடத்திலேயே போய் விழுந்தது. இப்ப எல்லோரும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து விட்டார்கள். இலக்குவன் எழுந்திருக்கின்றான். அவன் மயங்கி கீழே விழுகின்ற பொழுது அந்த வேலாயுதம் தன்னை தாக்கிவிட்டது, தான் இறக்கப் போகின்றோம் என்ன எண்ணத்துடன் கீழே விழுகின்ற பொழுது இன்னொன்றும் தோன்றியது. அந்த வீடணன் காக்கப்பட்டு விட்டான் என்று நம்பி அவன் தன்னுடைய உயிரை விட்டான். இப்பொழுது மயக்கம் தெளிந்து அந்த மருந்து மலையின் மூலம் மயக்கம் தெளிந்து உயிர் பெற்று எழுந்த இலக்குவனுக்கு ஒரு எண்ணம் உண்டாகின்றது. என்ன இருந்தாலும் அந்த வேலாயுதம் வீடணனை நோக்கி எரியப்பட்டது. அதனால் தன்னுடைய உயிரை குடித்த பிறகு அந்த வீடனின் உயிரையும் குடித்து விட்டதோ என்று நினைத்து அவனுடைய வாயிலிருந்து முதல் வார்த்தை வருகின்றது. எழுந்து நின்று அனுமன் தன்னை இரு கையால் தழுவி எந்தாய் விழுந்தில நன்றோ மற்று அவ்வீடனன் என்றான். பக்கத்திலே மருந்து மலையை தூக்கி எறிந்த பிறகு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த அனுமனை கட்டி அணைத்து கொண்டு இலக்குவன் பார்த்த உடனே தெரிந்திருப்பான், இந்த அனுமனால் தான் நாம் மீண்டும் 2வது முறை உயிர் படைத்துள்ளோம் என்று. இரு கையால் அனுமன் தன்னை தழுவி எந்தாய், எனக்கு தாய் போன்றவளே, தாய் தான் உயிரை கொடுப்பவள், நீ எனக்கு 1 முறை அல்ல 2 முறை உயிர் கொடுத்துள்ளாய், எந்தாய் விழுந்தில நன்றோ மற்ற அவ்வீடனன், வீடன் நல்லாதானே இருக்கின்றார், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று கேட்க விம்மி தொழும் துணையனை நோக்கி பக்கத்தில் இருந்த வீடனன் இலக்குவனை பார்த்து வணங்கி நான் நன்றாக இருக்கிறேன் என்று காட்ட தொழும் துணையவனை நோக்கி துணுக்கமும் துயரும் நீங்கி, அவனை பார்த்தவுடன் அந்த அச்சமும் துயரமும் நீங்கி துணுக்கமும் துயரமும் நீங்கி இப்போ ஒன்று சொன்னான் இலக்குவன், கொழுந்தியும் மீண்டால் பட்டான் அரக்கன் என்று ஓகை கொண்டான். ஓகைன்னா மகிழ்ச்சி. இலக்குவனுக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டாகின்றது. அந்த மகிழ்ச்சியிலே 2 வார்த்தைகள் சொல்கின்றான். ஒன்று, கொழுந்தியும் மீண்டால். அது யாரு கொழுந்தி? கொழுந்தி என்றால் தன்னுடைய மனைவியினுடைய சகோதரி. இங்கே சீதையை எப்பொழுதுமே அவன் தன்னுடைய அண்ணனுடைய மனைவி என்றுதான் பார்த்து கொண்டிருந்தான் இத்தனை வருடங்களாக. அதற்கு அண்ணனுடைய மனைவி அன்னி என்று பெயர். அன்னியும் மீண்டாள் என்று சொல்வதற்கு பதிலாக இங்கே கொழுந்தியும் மீண்டாள் என்று எப்படி சொன்னான் என்றால், பரதன் மற்றவர்களுக்கு சீதை அன்னி முறையாக இருந்தாலும் இலக்குவனுக்கு அன்னி முறை மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய மனைவிக்கு
தன்னுடைய மனைவி ஊர்மிளை அந்த ஜனகனுடைய மகள். அதே ஜனகனுடைய மகள் தான், கண்டெடுக்கப்பட்ட மகள் தான் சீதை. அதனாலே அந்த ஊர்மிளையும் சீதையும் சகோதரிகள். எனவே தன்னுடைய மனைவியின் சகோதரி சீதை இனிமேல் கண்டிப்பாக பிரச்சனை இல்லை, மீட்கப்பட்டு விடுவாள் என்று உரிமையுடன், தனக்கே உரிய ஒரு உரிமை, மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு உரிமை, வேறு யாருக்கும் சீதையிடம் இல்லாத ஒரு உறவு முறை இலக்குவனுக்கு இருக்கின்றது. அது அந்த கொழுந்தி. அதை அவன் பயன்படுத்துகின்றான். என்ன, அந்த குடும்பத்திலே அந்த மாயமான் நிகழ்ச்சியிலே தான் ஏமாற்றப்பட்டு சீதையை பறிகொடுத்து விட்டோம். இனி எப்பாடுபட்டாலாவது அந்த சீதையை நாம் மீட்டு அண்ணனிடம் கொடுக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றான் என்பதனாலே இப்பொழுது நிம்மதியுடன் ஓகையுடன் சொன்னான், கொழுந்தியும் மீண்டால். பட்டான் அரக்கன். இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வேலாயுதமும் போயிட்டது ராவணனை விட்டு. பட்டான்னா இறந்தான் அரக்கன். இன்னும் இறக்கல, இன்னும் ஒரு நாள் இருக்கின்றது ராவணன் சாவதற்கு. ஒரு நாள் யுத்தம் இருக்கின்றது, அடுத்த நாள் தான் சாகின்றான். ஆனால் இப்பொழுதே இன்னுமே ஒன்று இஸ் a question of just matter of time. பட்டான் அரக்கன், அதாவது இது கால வழு அமைதி. இறப்பான் அரக்கன் என்று சொன்னாமல் இறந்தே விட்டான் அரக்கன் என்று சொன்னது உறுதியும் விரைவும் கருதி இலக்குவன் அவ்வாறு சொன்னான். கொழுந்தியும் மீண்டால் பட்டான் அரக்கன் என்று ஓகை கொண்டான். இப்படி எல்லோரும் விழித்து எழுந்ததை பார்த்த ராவணனுடைய ஒற்றர்கள் இந்த செய்தியை கொண்டு சென்று ராவணனிடம் சொல்வதற்காக விரைந்து அரண்மனைக்கு செல்கின்றார்கள். ஆனால் அங்கே வேலை எறிந்து இலக்குவனை வீடனுக்காக எரியப்பட்ட வேலுக்கு இலக்குவன் இறந்து விட்டான் என்பதை கண்ட ராவணன் மற்றவர்களையும் தன்னுடைய போர் திறமையினாலே வென்றுவிட்டோம் என்று நினைத்து கொண்டு அரண்மனைக்கு வந்து காத்து கொண்டிருக்கின்றான். தான் எப்படி இவர்களை கொன்று விட்டோமோ அதே மாதிரி அந்த மூலப்படையானது ராமனை கொன்ற பிறகு அவர்களும் திரும்பி வருவார்கள் என்று நினைத்து வெற்றியை தொட்டுவிட்டோம் என்று நினைத்த ராவணன் அந்த மூலப்படை வீரர்களுக்கும் மற்ற அரக்கர்களுக்கும் பெரிய விருந்து அமைத்து அவர்களுக்கு மகிழ்ச்சி ஊட்ட வேண்டும் என்று முடிவு செய்தான். This is always happening. We have seen many times in his life. He is always one step ahead, quick in celebration, even before the victory is achieved. And many times he loses the battle. அதனால இந்த செலிப்ரேஷன்ஸ் மிஸ்பிளேஸ்ட். இது நிறைய முறை நம்ம பார்த்திருக்கின்றோம். இப்பொழுதும் அப்படிதான் நடக்கப் போகின்றது. அந்த காம இச்சை, சீதை மேல் இருக்கின்ற மோகம் அவனிடம் இருந்த தெளிவை முற்றிலும் அகற்றிவிட்டு இம்மாதிரி நிறைய தவறுகளை இழைக்க நேரிடுகின்றது. பெரும் மகிழ்ச்சியுடன் அவர்களெல்லாம் கொண்டாடட்டும் என்று அவர் அந்த அரக்கர்கள் வருவதற்கு முன்னால் அந்த மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை தயார் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். உண்மை என்ன என்பதை தெரிந்து கொள்கின்ற அறிவும் பொறுமையும் அந்த காமத்தின் காரணத்தினால் அவன் இழந்து விட்டான் என்பதை காட்டுகின்றது. தேவலோகத்தில் இருக்கின்ற எல்லோரையும் அழைத்து வான நாட்டை வருக என விரைந்து, வேகமாக, அதுவும் விரைந்தினாலே ஃபாஸ்ட், விரைந்தின செம ஃபாஸ்ட். யாரை அழைத்து கொண்டு வான நாட்டை வருக, வான நாட்டைனா நாட்டை வருகை என்று அழைக்கிறது இல்லை, வான நாட்டிலே இருக்கின்ற தேவர்களை எல்லாம் அழைத்து மிக விரைவாக இங்கே வாருங்கள், உங்களுக்கு ஒரு வேலை காத்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி வான நாட்டை வருக என விரைந்து ஏனை நாட்டவரோடு வந்து எய்தலும், இன்னும் மற்ற நாட்டில் இருப்பவர் எல்லோரையும் வருகள் என்று சொல்லி தன்னுடைய இலங்கைக்கு அழைத்து வந்து
ஒரு உத்தரவிடுகின்றான். என்ன அப்படின்னா, எந்தெந்த நாட்டிலெல்லாம் எந்தெந்த இன்பங்கள், கேளிக்கைகள், உணவுகள், குடிப்பழக்கங்கள், மது, மாது எல்லாம் இருக்கின்றனவோ, அந்த இன்பத்தை எல்லாம் இங்கே இலங்கையிலே என்னுடைய அரக்கர்களுக்கு தயார் செய்யுங்கள் என்று ஆன நாட்டு அந்த போகம் அமைத்தீர். அந்தந்த நாட்டு போகம்னா இன்பத்தை துய்ப்பதற்காகிய வழிகள். எல்லாவற்றையும் இங்கே அமைத்தீர், இங்கே செய்யுங்கள் என்று சொல்லி அவர்கள்லாம் செய்றாங்க. செய்றப்ப ஒண்ணு சொல்றான். "இதுல ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா, உங்க தலைய சீவி விடுவேன்கிறான்." ஊனம் நாட்டின் உயிர் இழ ஊனம் நாட்டின் ஊனம்னா குறை. இதுல இந்த 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 இன்ப கேளிக்கைகளை தயார் செய்வதில் ஏதேனும் ஒரு குறை இருந்தால், உயிர் இழந்தீர் என்றான். அவனுடைய ஆணவம் பாருங்க. ஒரு ஒரு நல்ல ஹி அஸ்யூம்ஸ் ஹி ஹஸ் ஒன். சரி. அப்போ ஒரு நல்ல செலிப்ரேஷன் தானே. எல்லாரையும் கூப்பிட்டு நல்ல சிறப்பாக ஒன்றை ஒன்றை இதையெல்லாம் தயார் செய்யுங்கள். என்னுடைய வீரர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியுடன் இருக்கட்டும்னு சொன்னா, அதிலே அதிலே ஒரு வேண்டுதல் எப்படி இருக்கு பாருங்க. "ஊனம் நாட்டின் உயிர் இழந்தீர்" என்றான். இத்தனை அடி வாங்கினதற்கு பிறகும் அவனுடைய அந்த ஆணவம், ம் அரசனுக்கு இருக்க வேண்டிய அந்த 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 ம அரசருக்கே உரிய அந்த வீராப்பு, இவைதான் அவனிடம் முன்னின்று நிற்கின்றதே ஒழிய, அவன் எந்த பாடத்தையும் இத்தனை தோல்விகளிலும் படித்தான் இல்லை. "வான நாட்டை வருக என வல்விரைந்து ஏனை நாட்டவரோடு வந்து எய்தலும் வந்து சேர, ஆன நாட்டு அந்த போகம் அமைத்தீர்." அந்தந்த நாட்டுடைய போகத்தை எல்லாம் இங்கே அமைத்தீர். ஊனம் நாட்டின் உயிர் இழந்தீர்" என்றான். அந்த தேவர்களும் பயந்து கொண்டு எல்லா வகையான கேளிக்கைகளும் இவருடைய கேளிக்கைகள்னா என்ன? 3 தான். ஒன்று மது, மற்றொன்று மாமிசம், மற்றொன்று மாது. இந்த 3ஐயும் இந்த அரக்கர்கள் வந்தவுடன் மகிழ்ச்சியுடன் உல்லாசமாய் இருப்பதற்கு அவர்கள் தயார் செய்கின்றார்கள். You can imagine a big banquet hall, endless variety of food, and females waiting for singing, dancing and giving pleasure. ரெடியாக ஆகிக் கொண்டு இருக்கின்றது. பாடுவார்கள். ஆல்ரெடி வந்துட்டாங்க. ரம்பை, ஊர்வசி என்று தேவ நாட்டிலிருந்து பாடுவர்கள்லாம் வந்துட்டாங்க. பாடுவார்கள். பயில் நடம் பாவகத்து ஆடுவார்கள். பயில்னா என்ன? நடம் ஆடிக்கொண்டிருந்தார்கள்னு சொல்லல. பயில்னா அவர்கள் இத்தனை நாட்களாக பயின்று கொண்டிருந்த அந்த புரொஃபஷனல் டான்சர்ஸ் அவங்கெல்லாம். பயில் நடம் பாவகத்து ஆடுவார்கள். தாங்கள் பயின்ற அந்த நாட்டியத்தை அப்பெண்கள் ஆடிக்கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். பாடுவார்கள். பயில் நடம் பாவகத்து ஆடுவார்கள். அமளியின் இன்புற கூடுவார்கள். அமளின்னா படுக்கை. படுக்கையிலே இன்புற கூடுவார்கள். அது காமம். அமளியின் இன்புற கூடுவார்கள், அவர்களுடன் சேர்வார்கள். முதலும் குறைவர தேடினான் என பண்ணையில் சேர்ந்ததால். எப்படி ஒரு 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 பணத்தின் மேல் ஆசை இருக்கின்றவன் முதல் குறையாமல் மேலும் மேலும் லாபத்தை எதிர்பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றானோ, அந்த மாதிரி இந்த கேளிக்கைகளில் ஈடுபட்டு இந்த அரக்கர்கள் எல்லாம் மேலும் மேலும் இன்பம் அடையட்டும் என்று தயார் செய்து கொண்டிருந்தான். அந்த சமயத்திலே அந்த போர்க்களத்திலிருந்து தூதுவர்கள் வந்து ராவணனை பார்த்து வணங்குகின்றார்கள். அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற அந்த பிரிப்பரேஷனை பார்த்தவுடன் மிகவும் பயந்து விட்டார்கள். ஜெயித்து விட்டோம் என்று இவன் நினைத்துக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே அனுமனுடைய திறமையினாலே இலக்குவன் முதற்கொண்டு எல்லோரும் உயிர் பெற்று விட்டனர். ஆரவாரத்துடன் அவர்கள் இருக்கின்றார்கள். ராமனும் அந்த இருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொல்வதற்கும் பயந்து, ஏன்னா இவன் வேண்டாத செய்திகளை, விரும்பாத செய்திகளை ராவணன் கேட்டால் சொன்னவர்களுடைய தலையை துண்டிப்பது என்பது வழக்கம். நாம் பலமுறை பார்த்துள்ளோம். அதனாலே உடல் நடுங்கி, குடல் கலங்கி, வாய் உலர்ந்து, வார்த்தைகள் வாராமல் அவர்கள் மெதுவாக சொன்னார்கள். இலக்குவன் இறக்கவில்லை, வீடணன் இறக்கவில்லை, எல்லோரும் உயிர் படைத்து கொண்டார்கள் என்று. அது கம்பன் காட்டுறான் பாருங்க கண்ணு முன்னால. நடுங்குகின்ற உடலினர், உடல் அப்படியே நடுங்குதான், கை காலம் நடுங்குது இந்த ராவணனிடம் இந்த செய்தியை சொல்லும் பொழுது. நான் உலர்ந்து ஒடுங்குகின்ற உயிர்ப்பினர்,
உலர்ந்து, நாக்கில் எச்சி கூட இல்லாம பயத்துல உலர்ந்து ஒடுங்குகின்ற உயிர்ப்பினர். உயிர்ப்புன்னா மூச்சு கூட வரல. அப்படியே குறைஞ்சு போச்சு. உள் அழிந்து இடுங்குகின்ற விழியினர். உள் அழிந்துன்னா மனம் கெட்டு இடுங்குகின்ற விழியினர். கண்ணே திறக்க முடியாதபடி அப்படியே கண்ணை குறைச்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க. ஏங்கி மேல் பிடுங்குகின்ற உரையினர் பேசுவார். பேசுனாங்களாம். எப்படி பேசுனாங்கன்னா, அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தையை பிடுங்குற மாதிரி, ஏங்கி மேல் பிடுங்குகின்ற உரையினர் பேசுவார். வார்த்தையை அவங்க வாயிலிருந்து பிடுங்குறாங்களாம். அப்படியே ஒரு வார்த்தையாக இந்த மாதிரி யாரும் சாகவில்லை. இந்த இலக்குவன், வீடணன் உட்பட எல்லோரும் அனுமனுடைய செயலால் பிழைத்துக் கொண்டனர் என்று சொன்னார்கள். மன்னா, நீங்கள் இங்கு இவ்வளவு கேளிக்கைகளுக்கும் உல்லாசங்களுக்கும் முறை செய்து கொண்டிருக்கின்றீர்களே, இதையெல்லாம் யார் இனிமேல் உண்ணப் போகின்றார்கள்? இன்று யார் விருந்து இங்கு உண்பார்? இங்க இனிமே யார் இந்த விருந்து சாப்பிட போறாங்க? எல்லாருமே அந்த மூலப்படை அத்தனை பேரும் செத்து கிடக்கிறார்களே. இகல் முகத்து இமையோர் தந்த வென்றியோய், ஏவச் சென்ற 1000 வெள்ள சேனை நின்றது புறந்ததாக ராமன் கை நிமிர்ந்த சாபம் ஒன்றினால் 2, 3 கடிகையின் உழந்தது என்றார். ராமனுடைய கை வில் ஒன்றினாலே எத்தனை கோடி பேர்களை நீ மூலப்படையை அனுப்பினாயோ அத்தனை பேர்களும் 2, 3 கடிகையிலே கீழே விழுந்து உயிரை இழந்தார்கள். திரும்பி வருவதற்கு அங்கு யாரும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த உணவை எல்லாம் உண்பதற்கு இங்கு யார் இருக்கின்றார்கள்? அமரர்கள், தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த உண்டிகளை சிறப்புடன் ஆக்கினார்கள், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இங்கே உண்ண வருவதற்கு யாரும் இல்லை ஐயா. அங்கே போர்மையில் போன ஆயிரக்கணக்கான வெள்ள அரக்கர்கள் எல்லோரும் அந்த மூலப்பல படையுடன் சேர்ந்து முற்றிலுமாக அழிந்து ஒழிந்தனர். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ராமனை சூழ்ந்ததை நான் பார்த்தேன். ராமன் அவர்கள் சூழ்ந்ததனாலே தன்னுடைய ஒரு வில்லை வளைத்தான். அத்தனை பேரும் இறந்து கடந்ததையும் இப்பொழுது நாங்கள் பார்த்தோம். 7 கடல்கள் போல் பொங்கி அவனை சுற்றி அந்த அரக்கர்கள் படை 7 பெரும் மலைகள் போல் இறந்து பிணக்குவியல்களாக கிடக்கின்றன. யார் என்று விருந்து இங்கு உண்பார்? எப்படி இருக்கிறப்ப இந்த உன்னுடைய விருந்தை சாப்பிடுவதற்கு யார் வருவார்கள்? வலிக்கடன் வானுலோரை கொண்டு நீ வகுத்த போகம். சமய ஒரு கம்பன் ஒரு 4 கடன் போடுறாரு பாருங்க. பலிக்கடன். நீ ஒண்ணு விரும்பி இந்த தேவர்களை கூப்பிட்டு இவர்களுக்கெல்லாம் விருந்து வையுங்கள் என்று நீ உத்தரவு போட்டிருக்க மாட்ட. நீ அவர்களை மிரட்டி தான் போட்டிருப்ப. வலிக்கடன், வலிமையுடன். வலிக்கடன் வானுலோரை கொண்டு நீ வகுத்த போகம். இந்த உணவுகள் எல்லாமே கலிக்கடன் அளிப்பல் என்று நிறுதற்கு கருதினியே ஆனால் அந்த அரக்கர்கள் வந்து சாப்பிட்டு களினா மகிழ்ச்சி அடையட்டும். கலிக்கடன் அளிப்பல் என்று நிறுதற்கு நீ கருதினாயானால், ஐயோ அன்பார்ச்சுனேட், என்னாச்சு தெரியுமா? பலிக்கடன் அளிக்கற்பால் அல்லது இறந்து போனவங்க எல்லாத்துக்கும் அந்த 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 மயானத்திலே பிண்டம் கொடுப்பார்கள் அல்லவா? அந்த பிண்டத்திற்குத்தான் இது பயன்படுமே ஒன்றி பலிக்கடன் அளிக்கற்பால் அல்லது இறந்தவர்களுக்கு பிண்டம் அளிப்பதற்கு தான் இந்த சோறு பயன்படுமே ஒழிய உன் குலத்தின் பாலோர் ஒளிக்கடல் உலகத்து இல்லை. ஒலிக்கின்ற அலைகளை உடைய இந்த கடல் சூழ்ந்த உலகத்திலே உன் குலத்தோர் யாரும் இல்லை. அத்தனை பேரையும் அந்த ராமன் கொன்று விட்டான். அப்ப இன்னும் யார் இருக்காங்க தெரியுமா? ஒரு குரூப் மாத்திரம் இருக்கு மன்னா. யார் தெரியுமா? ஊருளார் உளரே உள்ளர். இது வரைக்கும் சண்டைக்கு போகாம உன் ஊர்ல உன் கூட உட்கார்ந்துருக்காங்கல்ல கொஞ்சம் பேர், உன் மாமா மச்சன் யாராவது இருக்கலாம். ஊருளார் உளரே உள்ளர். இங்கே சண்டைக்கு போகாமல் இதுவரைக்கும் வெளியிலே போகாமல் அரண்மனைக்குள்ளாரையே ஒடுங்கி யார் கிடக்கின்றார்களோ அவர்கள் மாத்திரம்தானே உன்னுடைய குலத்திலே இருக்கின்றார்கள். மீதி அத்தனை பேரும் தோற்று உயிரை விட்டு விட்டார்களே. இந்த உணவெல்லாம் யாருக்கு நீ என்ன செய்ய போகின்றாய் என்று கேட்டு நிற்கின்றனர். இதை கேட்ட ராவணன் திகைத்தான். இது எல்லாம் உண்மையாக இருக்காதே, நீங்கள் பொய்யா சொல்கின்றீர்கள் என்று கேட்க,
பொய்மை விளம்பினீர் போலும்னா. பொய் சொல்கின்றீர்களோ? பொய் சொல்லல, பொய் சொல்கிறேன்னு சொல்ல, பொய்மை விளம்பினீர் போலும் என்று கேட்ட மாயம் அவனுடைய மந்திரி அந்த மாலியவான், தூதர்கள் பொய் சொல்லவில்லை, உண்மைதான் சொல்கின்றார்கள் என்று சொல்ல, ராவணனால் இது எப்படி நடந்திருக்க முடியும் என்று கற்பனையும் செய்து பார்க்க முடியவில்லை. வேகமாக வெளியே வந்து ஒரு பெரிய உயரமான இடத்திற்கு சென்று போர்க்களத்தில் என்ன நடந்தது என்பதை தானே நேரில் பார்க்கின்றான். பார்த்தால் அங்கே இலக்குவன், ராமன் உட்பட எல்லோரும் ஒன்றாக இருப்பது தெரிகின்றது. வானர படைகள் ஒன்றாக இருப்பது, மகிழ்ச்சியுடன் இருப்பது தெரிகின்றது. அந்த மூலப்படை பிணக்குவியல்களாக மலை போல் கிடைப்பதையும் பார்த்தான். இந்த மூலபல படையை ராமன் வென்றிருந்தாலும் கூட தான் இலக்குவனை கொன்றுவிட்ட காரணத்தினாலே, இலக்குவன் இல்லாத காரணத்தினாலே அவனுடைய நண்பர்களும் இறந்துபட்டனர். இப்படி யாவரும் துணைக்கு இல்லாத காரணத்தினாலே ராமன் உயிருடன் வாழ மாட்டான், அவனும் இறந்து விடுவான் என்று நினைத்து கொண்டிருந்த சமயத்திலே இப்படி எல்லோரும் உயிர் படைத்து நிற்கின்றனரே என்பதை கண்டு அவன் கதி கலங்கி விட்டான். அப்படியே அவனுடைய கோபத்தை பாருங்க. இது மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட். அவன் இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி பண்ணான். அந்த மூலப்படையை அந்த ஸ்ட்ராட்டஜியை ரெண்டாக பிரித்து, ராமன் அந்த மூலப்படை அந்த ராமனையும் இலக்குவனையும் அழிக்கட்டும், தான் சென்று அந்த வானர கூட்டத்தை அழிக்கும் என்று போட்ட பிளான் எப்படியெல்லாம் அது திசை மாறி தான் தோல்வியை தழுவி விட்டான் என்பதை உணர்ந்த அந்த ராவணனுக்கு நகை பிறக்கின்ற வாயன் அப்படியே ஏளனமாக தன்னையே பார்த்து இலக்காரமாக அவனுடைய வாயிலிருந்து நகைப்பு வருகின்றது. நகை பிறக்கின்ற வாயன் நா கொடு கடைவாய் நக்க புகை பிறக்கின்ற மூக்கன். நா கொடு கடைவாய் நக்க புகை பிறக்கின்ற மூக்கன். எதெல்லாம் அவனுடைய உடம்பிலிருந்து வருகின்றது பாருங்கள். மூக்கிலிருந்து அப்படியே கோபத்துல புகை வருகின்றது. பொறி பிறக்கின்ற கண்ணன். கண்களிலிருந்து நெருப்பு பொறி வருகின்றது. மூக்கிலிருந்து புகை, கண்களிலிருந்து நெருப்பு வருகின்றது. இங்கதான் கம்பன் நிற்கிறான். இதெல்லாம் உருவத்தை சொல்லி கொண்டு வந்தவன் அப்புறம் சொன்னா, மிகை பிறக்கின்ற நெஞ்சன். எப்பொழுதுமே குற்றமும் வஞ்சமுமே பிறக்கின்ற நெஞ்சத்திலே இப்பொழுது இன்னும் அதிகமாக அது பிறக்கின்றது. மிகை பிறக்கின்ற நெஞ்சன் வெஞ்சென தீயென சிகை பிறக்கின்ற சொல்லன் அரசியல் இருக்கை சேர்ந்தான். இதற்கப்புறம் என்ன செய்வது என்று இவ்வளவு கோபத்துடன் அவன் அரண்மனையிலே மந்திர ஆலோசனை சபையை கூட்டினான். எல்லோருடையும் கலந்து ஆலோசித்து, இனிமே ஒன்றும் ஆலோசிப்பதற்கு ஒன்றுமில்லை, கடைசியாக எஞ்சி இருக்கின்ற வீரன் அவன் ஒருவனே, அவனே சண்டைக்கு போவது என்று 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 முடிவு செய்தான். தன்னுடைய அரிய பெரிய தேரை தருக என்றான். முன்பு ஒரு முறை இப்படித்தான் தேரை தருக என்றான். ஆனால் அந்த தேரிலே அவன் ஏறவில்லை. ஏறியவர்கள் கும்பகர்ணனும் சென்றவர்கள் கும்பகர்ணனும் இந்திரஜித்தும் அவர்கள் மாண்டு ஒழிந்ததை பார்த்தோம். இப்பொழுது அந்த தேரிலே ஏறுவதற்கு, அதற்கு பதிலாக செல்வதற்கு வேறு யாரும் இல்லை. ராவணனே இப்பொழுது கிளம்புகின்றான். ஆனால் எந்த முறையும் இல்லாமல் இப்பொழுது அவனுடைய செயலிலே ஒரு மாற்றம் தெரிகின்றது. அது என்ன மாற்றம் என்றால், தேரிலே ஏறுவதற்கு முன்னால் நமக்கே ஆச்சரியமாக ஒன்றை செய்கின்றான். என்ன அப்படின்னா, ஈசனை, இமையா முக்கன் இறைவனை, ஈசனைனா சிவபெருமானை, இமையா முக்கன் இறைவனை, 2 கண்கள் இல்லாமல் நுதலிலே ஒரு கண்ணை வைத்திருக்கின்ற 3 கண்களை உடைய சிவபெருமானை, ஈசனை, இமையா முக்கன் இறைவனை இருமைக்கு ஏற்ற பூசனை முறையில் செய்து,
இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை பெறுவதற்காக என்ன பூசணைகள் செய்ய வேண்டுமோ அந்த பூசணைகளை எல்லாம் முறையில் செய்து, இவன் தான் இவ்வளவு வேதங்களையும் படித்து தவம் செய்திருக்கிறதுனால இந்த முறைகளை எல்லாம் அவன் அறிந்திருக்கின்றான். அதனாலே ஈசனை, இமையா முக்கண் இறைவனை இருமைக்கு ஏற்ற பூசனை முறையில் செய்து திருமறை புகன்ற தானம் வீசினன் இயற்றி. இந்த வேதங்களை பூஜைகள் செய்வதற்கு உரிய என்ன பயன் என்றால், அவற்றின் சொல்லப்படி நாம் தானங்கள் செய்ய வேண்டும். பெரும்பாலும் நாம் எல்லாம் என்ன பண்றோம்னா, புத்தகத்தை எடுத்து படிக்கிறோமே ஒழிய படிக்கிறதனுடைய உண்மையை புரிந்து கொண்டு இந்த மாதிரி அறச்செயல்களை செய்வதில்லை. அதனாலே அந்த படிப்பினாலே, அந்த வேதங்களையும் மற்ற மறைகளையும் படிப்பதனாலே, மனப்பாடம் செய்வதனாலேயோ இல்லை நாள்தோறும் சொல்லி கொண்டிருப்பதனால எந்த பயனும் இல்லை என்பது நம்முடைய சமய நெறி. அதனாலே அதை உணர்ந்த ராவணன் இன்றைக்கு மாத்திரம் இருமைக்கு ஏற்ற பூசனை முறையில் செய்து, பூசனை செஞ்சா முடிஞ்சிடாது, பூசனை ஜஸ்ட் ஒரு 5% தான். உண்மை பெனிஃபிட் வரணும் எப்ப பண்ணணும்? திருமறை புகன்ற தானம் வீசினன் ஏற்றி, அந்த தானங்களை எல்லாம் சொன்ன முறைப்படி யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் கொடுத்து, மற்றும் வேட்டன வேட்டுவோர்க்கெல்லாம் ஆசர நல்கி, யார் எதெல்லாம் கேட்கின்றார்களோ அந்த கேட்டவர்கள் எல்லாருக்கும் அவர்கள் கேட்டபடி கொடுக்கணும். அதுவும் எப்படி கொடுக்கணும்னா, எப்படி கொடுத்தானா, ஆசர நல்கி, ஆசரன்னா குற்றமற நல்கி ஒல்கா போர் தொழிலுக்கு அமைவதானான். ஒல்கான்னா கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல் போர் தொழிலுக்கு அமைவதானான். போர் செய்வதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டான். இதுல ஒண்ணு பார்க்கணும். இத்தனை காலமாக இந்த தேவர்களையும் முத்தேவர்களையும் அனுமனே வந்து சொல்கின்றான் அந்த ராவணனிடம். அவன் சுந்தர காண்டத்திலே இந்த ராமரை நீ சாதாரணமாக நினைத்து விடாதே, உலகத்தை எல்லாம் படைத்து காத்து அழித்து அந்த முத்தேவர்களுக்கும் முதல்வன் ராமன், அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்த ஒரு பரம்பொருள் ராமன் என்று சொல்லும் பொழுது அவர்களை மிக இலக்காரமாக அவன் பேசியதை நாம் அந்த சமயத்திலே பார்த்திருக்கின்றோம். வீடனன் அந்த அனுமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த உரையாடல் நம்ம இப்ப ரீகலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அத்தனை டீட்டெயிலாக நம்மிடம் ஆல்ரெடி இருக்கின்றது. அப்பொழுதெல்லாம் எள்ளி நகையாடிய அந்த ராவணன் இப்பொழுது அந்த ஈசனாருக்கு சொல்லிய முறைப்படி பூசணைகள் செய்து கொடுக்க வேண்டியவற்றையெல்லாம் கொடுத்து யுத்தத்திற்கு முறைப்படி தயாராக்குகின்றான். என்றால் ஏன் அந்த மற்ற தேவர்களை விட்டுவிட்டு அந்த ஈசனிடம் மாத்திரம் இப்படி ஒரு பூசணையை செய்து கடைசி நாள் அன்று வணங்கி எழுந்தான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு பாடம் இருந்திருக்கின்றது. என்ன? கைலை மலையை அவன் தூக்குவதற்கு முயற்சித்த பொழுது இந்த நந்தியம்பதி சொன்ன எச்சரிக்கையும் மீறி தூக்க எத்தனித்த பொழுது ஒரு விரலால் அவனை நெருக்குண்டு நசுக்கி அழ வைத்து பல காலம் துன்பத்தில் வைத்து பின்பு அவனுக்கு நீண்ட வாழ்நாளையும் சந்திரகாசம் என்ற பெரும் வால்படையும் ராவணன் என்ற நாமத்தையும் பரமசிவன் சிவன் இந்த ராவணனுக்கு கொடுத்தான். அந்த நிகழ்ச்சியும் நாம் விரிவாக பார்த்துள்ளோம். நாவுக்கரசருடைய திருத்தாண்டகம் 6ஆம் திருமுறை திருநல்லூரில் பாடியது. அதுல குளங்கிளரும் வருதிரைகள் 7 வைத்தார். சிவபெருமான் எதையெல்லாம் யாருக்கு எப்படி வைத்தார்னு ஒரு பாடல், ஒரு பதிகத்திலே குளங்கிளரும் வருதிரைகள் 7 வைத்தார். கூட்டாக அலைகள் வீசுகின்ற கடல்கள் 7 வைத்தார். கடல்கள் 7 வைத்தார். குருமணி சேர் மலை வைத்தார். கடல் பக்கத்துல மலைகளை வைத்தார். மலையை கையால் உளங்கிளற எடுத்தவன் தோலும் முடியும் நோவ ஒரு விரலால் உற வைத்தார். இத்தகைய அந்த மலையை, அந்த கைலை மலையை தூக்குவதற்கு ஒருவன் முயற்சி செய்த பொழுது தன்னுடைய கால் விரலினாலே அவனுடைய 20 தோள்களும் 10 தலைகளும் நசுங்கும்படி அழுத்தி அவனை யார் என்று உணர வைத்தார். ஒரு விரல் உளங்கிளற எடுத்தவன் தோல் முடியும் நோவ ஒரு விரலால் உற வைத்தார்.
அவனே என்ன பண்ணா, இறைவா என்று புலம்புதலும் அருளோடு போர் வாளும் வைத்தார். பின்பு உண்மையை உணர்ந்து கொண்ட அந்த அந்த இறைவனுடைய சக்தியை உணர்ந்து கொண்ட அந்த ராவணன் இறைவனை புகழ்ந்து பாட அவனுக்கு வாளும் புகழும் அருளும் வைத்தார். இறைவா என்று புலம்புதலும் அருளோடு, நிறைய வரங்கள் கொடுத்தார்ல, அருளோடு போர் வாளும் வைத்தார், புகழ் வைத்தார், புரிந்தாரை கொல்ல வைத்தார், நலம் கிளரும் திருவடி என் தலைமையில் வைத்தார், நல்லூர் என் பெருமானார் நல்லவாறே. நாவுக்கரசருடைய பாடல்ல இதுல ஒரு விரலால் நெருக்குண்டு தனக்கு துன்பத்தை கொடுத்ததுனாலே அந்த அந்த ஈசன் மேல், இமையா முக்கண்ணன் மேல் ஒரு பயம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அவனுக்கு. அதே சமயத்திலே தனக்கு அருளும் போர் வாளும் கொடுத்ததினாலே அவனிடம் அன்பு, அந்த ஈசனிடம் அவனுக்கு அன்பும் இருந்தது. இப்படி ஒரே சமயத்திலே இந்த 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 இறைவன் இந்த சிவபெருமானின் மேலே ராவணனுக்கு பணிவும் இருந்தது, அன்பும் இருந்தது. காலால் அழுத்தி பட்ட துன்பம் அவனுக்கு பணிவை கொடுத்தது. நீண்ட வாழ்நாளும் வரங்களும் தேகபலமும் மற்ற இந்த சந்திரகாசன் என்ற வாளும் கொடுத்ததனாலே அவனுக்கு அன்பும் இருந்தது. அதனால் அந்த அன்பும் பயமும் உந்த அவன் அந்த போர்க்களத்திலே கடைசி நாள் சண்டைக்கு முன்னால் முறைப்படி பூசணைகள் செய்து இறைவனை வணங்கி தன் தேரிலே ஏறுவதற்காக அந்த தேரை வரவழைக்கின்றான். அந்த தேர் எப்பேற்பட்ட தேர் என்பது மிக ஆச்சரியமான ஒரு தேர். இக்காலத்திலே இப்பொழுதுதான் நம்முடைய அறிவியல் அத்தகைய ஒன்றை நோக்கி அதை அமல்படுத்துவதற்கு, செய்து காட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ராவணனிடம் அது அப்பொழுதே இருந்தது. அது எப்படியெல்லாம் போகும் அப்படின்னா, பாரில் செல்வது, பார்னா பூமி, பூமியிலே எந்த இடத்திலும் நினைத்த நேரத்திலே செல்லக்கூடியது, பாரில் செல்வது, விசும்பிடை படர்வது, விசும்புன்னா ஆகாயம், ஆகாயத்திலே பறந்து செல்லக்கூடியது, பாரில் செல்வது, விசும்பிடை படர்வது, பரந்த நீரில் செல்வது. இந்த மல்டி டெரைன் வெஹிக்கிள்ங்கிறாங்கல்ல இந்த காலத்துல, அது பாருங்க. அடுத்தது அதே சமயத்துல நீரிலும் போகும். பாரில் செல்வது, விசும்பிடை படர்வது, பரந்த நீரில் செல்வது, நெருப்பினும் செல்வது, ஃபயர்லையும் இட் வில் கோ, நெருப்பினும் செல்வது, நீரில் செல்வது, நெருப்பினும் செல்வது, நிமிர்ந்த போரில் செல்வது, பெரும் போர் நடந்துட்டு இருந்தா அங்க கூட இட் வில் கோ இன், நிமிர்ந்த போரில் செல்வது, பொன்னோடு முகட்டிடை விரிஞ்சன் ஊரில் செல்வது, விரிஞ்சன்னா பிரம்மலோகத்துக்கும் போகக்கூடியது, பொன்னோடு முகட்டிடை விரிஞ்சன் ஊரில் செல்வது, எவ்வுலகத்தும் செல்வது, எங்கேயும் செல்லக்கூடியது. எவ்வளவு நேரம் ஆகும்னாரு கம்பன் சொன்னா, ஒரு இமைப்பின்னா ஒரு கண் இமைக்கின்ற நேரத்திலே இத்தனை இடங்களுக்கும் செல்லக்கூடிய அந்த அதிசயத்தக்க அந்த தேர் அவனுக்கு முன்னே வந்து நிற்கின்றது. அந்த 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 தேரை இழுத்து செல்வதற்கு எதுவுமே தேவையில்லை. அது அது மனத்தலை நினைத்த அளவுக்கு செல்லக்கூடிய தேர். அதிலே அவன் சாரதி கொண்டு வந்து முன்னே நிறுத்த ராவணன் அதில் ஏறுகின்றான். அந்த தேருக்கு எப்படி எவ்வளவு பெரிய ஒரு பலம் கிடைத்தது என்றால், கண்ணன் நேமியும்னா சக்கரன், கிருஷ்ணனுடைய சக்கரமும், கண்ணுதல் கணிச்சியும், கண்ணுதல்னா கண்ணை நெற்றியிலே உடைய சிவபெருமானுடைய மழுப்படையும், கமலத்து அண்ணல் குண்டிகை கலசமும், பிரம்மாவுடைய அந்த குண்டிகை பாத்திரமும் அழியினும், இவையெல்லாம் அந்த இறைவர்கள் இருக்கும் வரை அழியாது. அழியுமா? அந்த கிருஷ்ணனுடைய சக்கரம் அழியுமா? அழியாது. அந்த மாதிரி இவையெல்லாம் அழிந்தால் கூட அழியாத திண்மை நிறைந்த இந்த தேர்ப்படை
தேவரும் உணர்வு அரும் செய்கை. தேவர்களாலும் தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெருமை உடையது இந்த தேர். அத்தகைய தேரிலே இதுவரை வெற்றி என்பது மாத்திரம்தான் அதன் உறைவிடமாக இருந்திருக்கின்றது. வென்றியின் உரையுள் இதுவரை தோல்வி என்பதே அந்த தேரிலே ஏறினதில்லை. இதுவரை அந்த தேரிலே ராவணன் அமர்ந்தால் அருகே இருந்திருக்கக்கூடியது ஒன்லி ஒன் தான். எது அது? வெற்றி. வெற்றியின் உரையுள். அப்பேற்பட்ட தேரினை அர்ச்சனை வரன்முறை ஆற்றி. அர்ச்சனை, அந்த தேர் வந்த உடனே ஓடி போய் பக்கி மாதிரி ஏறில்ல, முறைப்படி அந்த தேருக்கு அர்ச்சனை. இப்ப பாருங்க, பிகம் வெரி பாய்ஸ்ட். எவ்வளவு கோபமாக அந்த அரண்மனைக்கு அவன் செய்தியை தெரிந்து கொண்டு மந்திர ஆலோசனைக்கு வந்தாலும், இப்பொழுது போருக்கு அவன் தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்த பொழுது, he is taking all precautions, he is poised, he is composed. உடனே வாருங்கள், தேரிலே நான் ஓடுகின்றேன், வேகமாக செல்கின்றேன், அழிவை நோக்கி நில்லாம அந்த தேருக்கு முறைப்படி அர்ச்சனை வரன்முறை ஆற்றி, இணையர் என்பது ஒரு கணக்கிலா மறையவர் எவர்க்கும் வினையின் நல் நிதி முதலிய அளப்பரும் வெறுக்கை நினையின் நீண்டது ஒரு பெருங்கொடை அருங்கடன் நேர்ந்தான். அப்பா, ராமருக்கு தர்மம் செஞ்சப்ப கூட, தசரதன் தர்மம் செஞ்ச கூட இவ்வளவு அடைமொழிகளை கொடுத்து கம்பன் சொல்லவில்லை. அத்தனை ஈதல் செய்திருக்கிறான். மறையவர் எவர்க்கும், மறையவர்னா வேதம் ஓதுகின்றவர்கள், அந்தணர்கள், அந்த வேதப்படி வாழ்கின்றவர்கள், அத்தனை மறையவர்களுக்கு அல்ல, மறையவர் எவர்க்கும் வினையின் நல் நிதி முதலிய அளப்பரும் வெறுக்கை. வெறுக்கைனா செல்வம், அளப்பரும்னா அளக்க முடியாத அளவு செல்வம். ஒரு 10 லாரி 20 லாரி கிடையாது, மெஷரபிள். அளப்பரும் வெறுக்கை நல் நிதி முதலிய, என்னென்ன நிதிகள் கொடுத்தான்னா அது ஒரு எல்லாம் எக்ஸெட்ரா 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 நல்ல நிதிகள். அவ எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்தா, அளப்பரும், அளக்க முடியாத அளவுக்கு அந்த செல்வங்களை. சரி, அளக்கிறது தான் முடியாது, நீ மனசுல நினைச்சு சொல்ல முடியும்னா இல்ல. நினையின் நீண்டது, நினைன நினைப்பு, நினைப்பை விட அதிகமாக நினையின் நீண்டது ஒரு கொடை. அதுவும் என்ன, ஒரு பெருங்கொடை. பெருங்கொடை அது எப்படி சொன்னா, அருங்கடல் நேர்ந்தான். அரும்னா அருமையானது, மற்றவர்கள் எல்லாருக்கும் செய்யப்பட முடியாத அளவுக்கு உயர்ந்த கடமையை அவன் நேர்ந்தான், அவன் செய்தான். அடுத்த பாட்டோட முடிச்சிடலாம் இந்த நிகழ்ச்சியை. ஏறினான் தொழுது. இவ்வளவும் செஞ்சுட்டு இத்தனை சிறப்பு முக்கிய அந்த அர்ச்சனைகளையும் செய்து கொடைகளையும் செய்துவிட்டு அந்த தேரிலே, சிறப்பான அந்த தேரிலே, உலகமெல்லாம் எங்கிலும் எப்படியும் சஞ்சரிக்கக்கூடிய அந்த தேரிலே ஏறினான் தொழுது. இந்திரன் முதலிய இமையோர் தேறினார்களும் தயங்கினர். அதை பார்த்துட்டு, ஐயோ இவனே இப்படி சண்டைக்கு வந்துட்டானே, அது இப்பேற்பட்ட தேரிலே செல்கின்றானே, இத்தனை பூசணைகளும் அறங்களும் செய்து செல்கின்றானே, இனிமேல் இவன் தான் ஜெயிக்கப் போகின்றானோ, மீண்டும் உலகம் துன்பக்கடலில் ஆடப்போகின்றதோ என்று இந்திரன் முதலிய இமையோர்கள் எல்லோரும் பயந்தனர். இந்திரன் முதலிய இமையோர் தேறினார்களும் தயங்கினர், மயங்கினர், திகைத்தனர். வேறு நாம் சொல்லும் வினை இல்லை. இன்னும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையே. ஐயோ, மெய்யின் ஐம்புலனும் ஆறினார்களும் அஞ்சினர் உலகெல்லாம் அணுங்க. மெய்யின் ஐம்புலனும் ஆறினார்களும், ஐம்புலன்களை அடக்கியவர்கள் யாரு? ஐம்புலனை அடக்கியவர்கள் வேதியர்களும் யோகியர்களும். அவர்களுக்கு சூழ்நிலைகளினாலே அச்சம் எதுவும் உண்டாகுவதில்லை. அவர்களும் பார்த்து அஞ்சினார்களாம். மெய்யின் ஐம்புலனும் ஆறினார்களும் அஞ்சினர். இவன் தேரிலே ஏறுவதை பார்த்துவிட்டு அத்தனை அச்சம், இவனுக்கு வெற்றி கிட்டிவிடுமோ என்று அஞ்சினர். உலகெல்லாம் அணுங்க, உலகெல்லாம் பார்த்து வருந்து பயந்து கொண்டு நிற்க, இவன் இந்த போர்க்களத்திற்கு செல்வதற்காக தன்னுடைய சிறந்த அந்த தேரிலே ஏறி, விடுக தேரினை அந்த ராமன் இருக்கும் இடத்திற்கு என்று உத்தரவிடுகின்றான் சாரதிக்கு. தேர் எங்கு சென்று எப்படி நிற்கின்றது, ராமனை எப்படி எதிர்கொள்கின்றான், என்ன நடக்கின்றது அந்த கடைசி நாள் யுத்தத்தில் என்பதை தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே சிந்திப்போம் என்று சொல்லி இத்துடன் இதை பூர்த்தி செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.
வணக்கம் வணக்கம். ஆஹ் ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு உண்மையில அந்த வீடு காத்துக்கிறதுக்காக பாதுகாக்கிறதுக்காக லக்குவன் போனது. அதுக்கு நீங்க அந்த ஹரிச்சந்திரன் கதை சொன்னீங்க பாருங்க. ஆமா. ஹரிச்சந்திரனுடைய பையன் அந்த அம்மாவுக்கு சொன்னான், என்னை நீர் பயந்தீர் உங்கள் இடுக்கணுக்கு உதவான்றோ ம். அப்படின்னு. அந்த ரிலேட் பண்ணீங்க நல்லா ஹரிச்சந்திரன் கதையை இத. அப்புறம் கம்மனுடைய இது எப்பவுமே நான் ரொம்ப ரசிப்பேன். அது எதுகை மோனே இருக்கிற அந்த அந்த கவிநயம் இருக்காது. ம். அது நீங்க சொன்னப்ப அந்த வலிக்கடன், கலிக்கடன், பலிக்கடன், அந்த குலத்தின் பால் அந்த அது வந்து பாருங்க. இது வேற யாரும் எழுத முடியாது இந்த மாதிரி எல்லாம் பாடல்கள். கலிக்கடன் கலிக்கடன்னா களிப்பு. அதான் 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 கலிக்கடன் என்ன பலிக்கடன், உண்மையிலேயே பலிக்கடன். அது நீங்க சொல்ற மாதிரி வார்த்தை வந்து விழுந்திருக்கு அதுல எல்லாம். ஆமா ஆமா, சந்தேகமே இல்லை. அவனை யோசிச்சு எழுதிருப்பானு என்ன தெரியல எனக்கு. அந்த ஆமா, எப்படி எழுதுனாரோ தெரியல. ரொம்ப சிறப்பா இருந்தது சார், ரொம்ப நன்றி. அதே மாதிரி அந்த தேர் எங்க செல்வதுன்னு சொன்னாருன்னா, பாத்தீங்கன்னா பாரில் செல்வது, நீரில் செல்வது, போரில் செல்வது, ஊரில் செல்வதுன்னு ஒரு என்ன உண்மையிலே எப்படிதான் வருதோ தெரியல. படிக்க படிக்க ஆனந்தம் தான். ஆமா ஆமா ஆமா. ஓகே சார், நன்றி நன்றி. சார் ஸ்ரீனிவாசன் ஹியர், பேசலாமா? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு half an hour லேட்டா வந்தேன். சரி சரி. பட் என்ஜாய்ட் ரியலி இன்டராக்ஷன். ஹரிச்சந்திர புராணம் நான் படிச்சது இல்லை, அதனால அதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, பொருத்தமா இருந்தது நீங்க இந்த சொன்ன இடம். ரொம்ப நல்ல பாடல்கள் அது. அப்புறம் எனக்கு ஒரு 2-3 விஷயம் நீங்க சொன்னோன்னா அப்புறம் இந்த அது தொடர்பான இருக்க பாட்டெல்லாம் பார்த்தோன்னு தோணுச்சு. So I just want to share that. அந்த இது சொன்னீங்க, அந்த விபீஷணன் இது லக்ஷ்மணன் எழுந்தோன்னு முதல்ல வீழனன் நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்கறது, அது சொன்னீங்க. அது நல்ல பாடல் அது. அதுக்கு அடுத்த பாடல் இந்த தர்மம் என்று அறிஞர் சொல்லும் தனிப்பொருள் தன்னை அப்படின்றது ஆரம்பிக்குது. அப்ப இந்த சுத்தி இருக்கிற அந்த வானர வீரர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அதாவது தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்றத இங்க இப்ப அனுமனையும் புகழறாங்க. அந்த அனுமன் ஆக்கி காட்டிய தன்மை கண்டால் அருமை என் ராமருக்கு. இனி ராமனுக்கு வந்து என்ன செய்யறது, அறியது என்ன, எது வேணாலும் சாதிச்சிடலான்னு சொல்லிட்டு, அருமை என் ராமர்க்கம்மா அறம் வெல்லும் பாவம் தோற்கும் இருமையும் நோக்கி நின்னா ராமன் பால் எழுந்து சென்றார்னு. இங்கதான் அந்த வேற எங்கேயாவது வருதான்னு தெரியல, அந்த அறம் வெல்லும் பாவம் தோற்கும் அப்படி. இதுதான் கம்பராமாயணத்தோட அந்த கருப்பொருள் அப்படிம்பாங்க. ஆமா, அந்த கருப்பொருளை வந்து கரெக்டா சொல்ற பாடல் அது, அடுத்த பாடல் அது பார்த்தேன். அப்புறம் இன்னொன்னு ரொம்ப ரசிச்சது, இந்த ராவணன் வந்து இந்த விருந்தெல்லாம் அரேஞ்ச் பண்றது. இது எப்படின்னா, இந்த ஒரு ரொம்ப சீரியஸ் சிச்சுவேஷன்ல அது ஒரு ஹியூமரஸ் ஒரு இன்டர்லூட் மாதிரி. நம்மளுக்கு இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அது இந்த டிராமாட்டிக் ஐரணி அப்படிம்பாங்க. அதாவது டிராமாட்டிக் ஐரனினா அந்த டிராமால இருக்க கேரக்டருக்கு தெரியாது, பார்த்துட்டு இருக்கு நம்மளுக்கு தெரியும், ஐயோ மடத்தனமா பண்றியே அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி ரெண்டுமே மூலபலப்படையும் அழிஞ்சிருச்சு. இங்கேயும் லக்ஷ்மணன் தப்பிச்சுட்டா, இவன் வந்து அந்த விருந்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான்றது அது கம்பர் நல்லா அழகா இந்த மாதிரி காட்சியெல்லாம் அமைக்கிறது ரொம்ப சிறப்பு அது. அதனால அது ஒரு நல்ல என்ஜாய் பண்ற சீன் அது. அப்புறம் யோசிச்சு பார்ப்பேன், தான் வந்து இலங்கேஸ்வரன் இலக்குவனை வென்று விட்டதுனால ராமன் அப்படி பிழைத்து இருந்தால் கூட தம்பியை விட்டுட்டு அவன் இனிமே இருக்க மாட்டான் அப்படிங்கறதுனால I think somebody there to go on mute. சொல்லுங்க. அது என்ன சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க அதை பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. எப்படி அந்த இது அவன் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு, அப்ப அவங்கள பார்த்து இந்த மாதிரி அந்த வான நாட்டை வருகை என எல்லாரும் வரவழைச்சிட்டு, இந்த மான நாட்டு போகம் அமைத்தீர், அது நீங்க சரியா பண்ணலைன்னா உங்க உயிரை எடுத்துருவேன், இழத்தீர் உயிர்னு மிரட்டுறான்னு. இது ராவணனை படிக்க படிக்க இந்த இதுல he never surprises us how low he can go அப்படின்னு. அதாவது ராமர் ஒரு நிகழ்ச்சியிலும் எப்படி மேல மேல போயிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாரோ, கம்பர் முழுக்க முழுக்க ராவணன் எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்டே இருக்கான் அப்படின்றத வந்து காமிச்சுக்கிட்டே வர்றாரு. அது வந்து இந்த திருக்குறள்ல வந்து கயமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கும், கொடுங்கோன்மைன்னு அதிகாரம் இருக்கும், வெறுவந்த செய்யாமை, அதுல சொல்லியிருக்கிறது எல்லாம் இவன் பண்றான். அது வந்து அழகா கம்பர் ஒரு இடத்துல காமிச்சுக்கிட்டே வர்றாரு.
அது அப்போ அது எனக்கு என்ன ஆனா தோணுதுன்னா, எப்படி இந்த கம்பராமாயண பட்டிமண்டபத்துலலாம் இவங்கெல்லாம் தமிழ் கம்பராமாயணத்த படிச்சவங்கன்றாங்க. ஆனா ராவணன் ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து பேசுறாங்க. கம்பர் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காருன்னு தான் பார்க்கணும். நம்ம என்ன நினைக்கிறோன்றது இல்ல. கம்பர் எப்படி காமிச்சிருக்காருன்னா, அவன் ரொம்ப இந்த மாதிரி மடத்தனமா நம்மள ரொம்ப இது பண்ற மாரி தான் பண்றான் அவன். அப்ப தூதர் வந்து சொன்னா கூட ஒத்துக்க மாட்டேன்றான். நீங்க இத பாயிண்ட் அவுட் பண்ணி அதையும் ஒத்துக்க மாட்டேன்றான். அது ஒரு நல்ல அரசனுக்கு அழகே இல்ல. நீ பொய் சொல்ற அப்படின்றான் அந்த தூதர பொய் பார்த்து. உரைத்தன போலுங்கிறான். ஆமா. சோ இந்த உரைத்தீர் ரியாலிட்டிய வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்றாங்கல்ல. அது வந்து நல்ல காமிக்கிறாங்க. ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றது. அது. அப்புறம் இந்த ராவணன் தேரேறு படலத்துல அது நீங்க சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. அந்த தேரோட இதெல்லாம் எப்படி இந்த காலத்துல இந்த பெரிய மிசைல் ஆர்மர்டு வெஹிக்கிள் இப்படின்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் அது நல்லா பொருத்தமா இருந்தது. அதுல இன்னொன்னு வந்து அந்த ஈசனை இமயாமுக்கன் ஒருவனை இருமைக்கேற்ற பூசனை வந்து சிவபெருமானுக்கு அந்த பூஜை செஞ்சுட்டு அப்புறம் அந்த தானத்தை எல்லாம் கொடுத்துட்டு கிளம்புறான் அப்படின்றது அந்த பாட்டை சொன்னீங்க. ஆனா என்ன மனசுல தோணுதுன்னா, இதெல்லாம் டூ லேட் அண்ட் நான் எனிவே நாட் கோயிங் டு கிவ் தட் பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த என்னதான் இவன் இந்த பூஜை பண்ணாலும் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி. இதுக்கு அடுத்த இந்த ராவணன் தேரேருக்கு படலத்துக்கு அடுத்த படலத்திலே பாத்தீங்கன்னா ராமன் தேரேறு படலம். அதுல இந்த ராமர் போருக்கு கிளம்பினாரு அப்படின்னோடனே சிவபெருமான் சொல்ற மாதிரி ஒரு பாட்டு வச்சிருக்காரு கம்பர். சிவபெருமான் என்ன சொல்றாரு தேவர்களை பார்த்து, இந்த போர் இனியோட முடிஞ்சிரும். வெற்றி வந்து ராமபிரானுக்கு தான் கிடைக்க போகுது. நீங்க அவருக்கு ஒரு தேர் தயார் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட போங்கன்னு தேவர்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. இதுவும் அந்த மாதிரி ஒரு ஷார்ப் கான்ட்ராஸ்ட கம்பர் காமிக்கிறார். ஆமா, இவன் ஆமா. வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இவங்கிட்ட இருக்க பெரிய தேர்ல கிளம்புறான். அங்கே ராமர் தேரே இல்லாம கிளம்புறாரு. ஆனா சிவபெருமான் வந்து சொல்றாரு, இவருக்கு தான் வெற்றி. நீங்க தேர் எடுத்துக்கிட்டு போய் ராமர் கிட்ட போங்கன்னு தேவர்களுக்கு சொல்ற மாதிரி அந்த ஒரு கான்ட்ராஸ்ட். நீங்க அடுத்த வாரம் அதை சொல்ல போறீங்க. ஐம் சாரி இல்ல, இல்ல. ஆன்டிசிபேட்டரி. ஆனா அதை முன்னாடியே சொல்லிட்டேன். பட் அந்த கான்ட்ராஸ்ட் மனசுல ஞாபகம் வந்தது. அஹ் அப்புறம் சொல் நயம்னு பார்த்தா நீங்க அந்த பாட்டெல்லாம் அழகா சொன்னீங்க. அந்த நகை பிறக்கின்ற வாயன் அதுல அந்த வெறும் அந்த முதல் ஒரு வரியிலே இருக்க முதல் சொற்களை எடுத்து பார்த்தாலே நகை பிறக்கின்ற வாயன், புகை பிறக்கின்ற மூக்கன், மிகை பிறக்கின்ற நெஞ்சன், சிகை பிறக்கின்ற சொல்லன் அப்படின்னு ஏதோ ஒரு புது கவிதையில எழுதுற மாதிரி தனியா அது மட்டுமே ஒரு தனி பாட்டு மாதிரியே இருக்கு. ஏன்னா எதுகை வந்து எல்லாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சொல்லுக்கு தான் வரும். இவர் வந்து அந்த 2 சொல்லுக்கும் வருது. அந்த மாதிரி அந்த பாட்டு ரொம்ப அழகா அமைஞ்சு. அந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்கு கம்பராமாயணத்துல, கேட்கவே வேண்டாம். இதுல அது நல்ல ராவணனோட அப்படியே படம் பிடிச்ச அந்த பிக்சரைசேஷன் ரொம்ப அழகா இருக்கிற பாடல் அது. ரொம்ப ரியலி என்ஜாய் பண்ணேன். ஐ விஷ் ஐ ஹட் கம் half an hour earlier. கொஞ்சம் ஐ ஹேட் சம் அதர் ஒர்க் பட் ஐ ரியலி என்ஜாய்ட் திஸ் செஷன். நீங்க சொன்ன மாதிரி அந்த தேர் ஏறும் படம்லாம் 2 கான்ட்ராஸ்டும் கம்பன் பக்கத்து பக்கத்துல தான் வச்சிருக்கிறான். சில செய்யுள் ஆமா. காட்டுது, உடனே ராமருடைய இது நிகழ்ச்சி நடக்குது. அது இப்ப நம்ம ஒரு பக்கம் பார்த்திருக்கிறோம். அந்த ராமனுடைய இது பார்க்குறப்ப ரொம்ப அந்த கான்ட்ராஸ்ட் அவ்வளோ கிளியரா இருக்கும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சியிலையும் we can easily imagine how ராவணன் இஸ் ரியாக்டிங் அண்ட் how ராமர் would react. ரொம்ப ஆமா. விரைவிலேயே அதுக்கு ஒரு சான்றும் கொடுத்துருவாரு அவரு. நீங்க பாருங்க நம்பால் எப்படி இருக்காரு இந்த மேட்டருக்கு அப்படின்னு. ஆமா. Really, he is from very beginning of the story, he is building that contrast. Subtle only thing இப்ப நம்ம பேசுற மாதிரி அவர் கம்பேர் பண்ணி பாட்டு எழுதல. பட் நம்ம தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கோசரம் தான் இந்த 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 நிகழ்ச்சியை போட்டாரு, இந்த வார்த்தையை இங்க கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு. அவ்வளவு கான்ட்ராஸ்ட் how he is talking to his wife, how he is behaving with his subordinates, how he is consulting. அந்த தேரேறும் படலத்துல இருக்கு இப்ப அந்த கன்சல்டேஷன்லாம் வருது. How one man is deciding everything on his own. எல்லாமே நம்ம ஒரு பட்டியல் போட்டோம்னு வச்சுங்க, அந்த பண்பு இல்லாம காரணத்தினால இவன் இழந்தான்னா என்னென்ன பண்புகள் எல்லாம் இல்லாமல் இழந்தான்னா இட் வில் பி ஐ திங்க் கம்ப்ளீட் எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட். அதுக்கப்புறம் ஆட் பண்றதுக்கு ஒண்ணு இல்லாத அளவுக்கு ராவணன்ட்ட இருக்கு. கரெக்ட். புதுசா ஒரு கெட்ட பண்புங்கிறது நம்மளால ஆட் பண்ண முடியாது. அத்தனைக்கும் கதைகள்ல எஸ் ஏர்மார்க்ட் எஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் தி பேட் ட்ரேட்ஸ். அந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் அப்படின்னு யாராவது இப்ப ரிசர்ச் பண்ணி மாடர்ன் மேனேஜ்மெண்ட்ல எழுதலாம். மேபி சுஜாதா கேன் டூ இட். 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் அப்படின்னு. இந்த ஒரு லீடர்ஷிப் ஸ்டைல், அந்த அதர் எக்ஸ்ட்ரீம் லீடர்ஷிப் ஸ்டைல் எப்படி இருக்கு? அது எழுதிருக்காங்க. மோஸ்ட்லி those essays were written on அனுமன். ஆமா. சொல்ற மாதிரி ராவணனையும் கம்பேர் பண்ணி இருக்கலாம் நாம படிச்சது இல்லை. பட் ஐ ரெட் லாட் ஆஃப் சச் thesis works on அனுமன். Especially his strategy, his communication, his warfare.
அதெல்லாம் நிறைய இருக்கு. இது ஆக்சுவலா இட்ஸ் a குட் மெட்டீரியல் தான். தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. ஐயா ரொம்ப சிறப்பு தான். நான் ரொம்ப ஆனந்தமா அனுபவிச்சு கேட்டுட்டு இருந்தேன். ஐயா இருக்காரு அப்படிங்கிறதுனால நிச்சயமா தெரியும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பகரப்படும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். ஐயா சொன்ன நிறைய விஷயங்கள் மனதிற்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன இந்த கன்க்ளூஷன் ஐ லைக் இட் மச். அதாவது 2 ends, ஒரு சவுத்து ஒரு நார்த், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து தட்ஸ் அ வண்டர்ஃபுல் ப்ரோவோக்கிங் திங்கிங். நிச்சயமா நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம், ஒன்று மேல ஒன்று கீழே எப்படிலாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா எனக்கு தார்மீக அடிப்படையில ஒரே ஒரு சின்ன நெருடல் தான். அதாவது ரொம்ப அற்புதமான அந்த பாடல் ஐயாவும் சுட்டி காட்டினாங்க, நீங்களும் சுட்டி காட்டியிருந்தீங்க. இதனை எமையா முக்கன் ஒருவனை இருமைக்கு ஏற்ற புதனை முறையும் செய்து இது வரைக்கும் ஓகே. இது வந்து ஒரு நார்மல் ரைட், ஏதோ ஒரு சரண்டர் ஆயிட்டாரு, ஓகே. திருமறை புகன்றதானம் வீசினன் இயற்றி மற்றும் வேட்டன வேட்டுவோருக்கு எல்லாம் ஆது அற நல்கி. இப்ப இவ்வளவு தூரம் பண்ணி முடிச்சா விட்டு இதுக்குன்னு கொஞ்சமாவது ஒரு புண்ணியம் சேர்ந்திருக்கணும் இல்லையா ராமணேஸ்வரனுக்கு? அது ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது தான் தெரியல. அதாவது எவ்வளவு பாவம் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு ராமான்னு சொல்லியாச்சுன்னா ரைட், ஒரு முறை ராமான்னு சொல்லியாச்சுன்னாக்க ஜென்மம் மரணம் எதுவுமே இல்லாம போயிடும், எல்லாமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம். இப்போ ராமன் அப்படிங்கிறதுல ஒரு போர்ஷன் வந்து நம்மளுடைய இறைவனை ஈசனை குறிக்கக்கூடிய ஒண்ணு. அட்லீஸ்ட் கொஞ்சோண்டு பலன் ராவணேஸ்வரனுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லாம போயிட்டான். ஏன் இதை கேட்கிறேன் அப்படின்னாக்க ஒன்லி அந்த இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அந்த வடிகால் நம்மளுடைய காவியங்கள் சொல்லக்கூடியதுல இப்போ சிசுபாலத்துல நம்ம எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னாக்க கண்ணன் ஒரு ஸ்டேஜ்ல சொல்றான் அவன் 50% நல்லதுதான் பண்ணான் அப்படின்ட்டு. என்னப்பா அப்படின்னு கேட்டா ஒவ்வொருனையும் கண்ணா உன்னை கொண்டுடுவேன், கண்ணா உன்னை திட்டிடுவேன், கண்ணா நீ இப்படி பண்ணோன்னு சொல்லும்போது என்னுடைய பேரை எப்ப சொல்லிட்டானோ அவனுக்கு நான் 50% நான் அந்த வடிகாலம் அந்த பேரை உச்சரித்ததுக்கு உண்டான புண்ணியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி. ஓகே, அது ஒரு நகைச்சுவைக்காகவோ நயத்துக்காகவோ ஏதாவது ஒரு விதத்துல கண்ணனுடைய பேரை எப்பேற்பட்டவங்களும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவோ புண்ணியத்தக்கத்தாகலாம் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல ஈசனுக்கு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அறவோருக்கு மறை சொன்ன வழியில தானம் பண்ணி முடிச்ச ராமணேஸ்வரனுக்கு ஏன் ஒரு வாய்ப்பு கிடைக்காம போச்சு? ப்ராபப்லி இஸ் தட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட் ஹி காட் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டு திங்க் அகைன். இன்று போய் போருக்கு நாளைக்கு வா அப்படின்னு சொன்னதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா? அவ்வளவுதான், சின்ன திங்கிங்யா. ஏன்னா அட்லீஸ்ட் லாஸ்ட் நிமிஷத்துலயாவது நீங்க இறைவன் பேரை சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இவன் அட்லீஸ்ட் லாஸ்ட் நிமிஷத்துல சொல்லிட்டான், அதுக்கு உண்டான பலன் கிடைச்சதா? ஏன் கிடைக்கல? ஐயா ஐ எம் த்ரூ. எஸ் சாய்ராமன் அவர்களே, நாங்க நிறைய விஷயம் பேசினாலும் நீங்க பேசுற வரைக்கும் எங்களுக்கு தெரியும் ஒரு முக்கிய விஷயம் இன்பதான் வரும் அப்படின்னு. இதுல என்னன்னா அவன் வந்து முறைப்படி இப்ப பூசணைகள் செய்து கண்ணுதலானை வணங்குகிறான், அது வந்து மறுப்பதற்கு இல்லை. ஆமா, பட் that will not set off what he has to bear and visit the consequences of his bad actions. அது செப்பரேட், இது செப்பரேட். ஓகே, இதுவரை பண்ணிய அவனுடைய பாவத்தினுடைய தர்மம் வெல்லும் பாவம் தோற்குங்கிறார்ல, அந்த பாவம் அவனை தோற்கடிக்கத்தான் செய்யும். இதற்கு ஏதேனும் ஒரு புண்ணியம் என்று ஒன்று இருந்தால் அவனுக்கு அது வரும். அது இந்த நாளை நடக்கின்ற போரிலே அதற்கு இல்லை. அதற்கு இந்த 1-to-1ல இந்த பூசணைக்கு இந்த பலன் ஒரு சேவிங், நீங்க சொல்ற மாதிரி ஒரு எக்ஸெப்ஷன், ஒரு சேவிங் கிரேஸ் இதற்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது இல்லை. ஆனால் பாசிபிளி இந்த பூஜையின் காரணமாகத்தான் இப்ப வாலி இறந்த பொழுது அருளை பெற்றான் அல்லவா, அதே மாதிரி இவனும் இறக்கின்ற தருவாயிலே ராமனை பார்க்கின்ற பொழுது ஒரு எண்ணம் உண்டாக்குகின்றது, அவன் பரம்பொருளோ என்று.
அந்த 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 எண்ணம் உண்டாகியது இந்த இந்த மாதிரி அந்த பூசணைகளும் சில நல்வினைகளும் செய்த காரணத்தினால்தான். he is brought into the correct cross junction. ஓகே, ஒரு இடத்துல ஒரு 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 ரெட் லைட் எரியுது, ஒரு இடத்துல ஒரு green light எரியுது. ஆனால் அந்த சமயத்துல he has a free will to decide. அப்பயும் என்ன பண்ணினான் அப்படின்னா, யாரேனும் தான் ஆகுக, எவனை எக்கடாவது போகட்டும், நான் இந்த வழியில தான் போவேன் என்று அவன் மறுபடியும் அந்த அந்த தன் இச்சையின்படி ஒரு முடிவை எடுக்கின்றான். அப்ப God also will only shrug his shoulder and say, what else I can do. கரெக்ட் தான், கரெக்ட் தான். நம்ம the philosophy of our Hindu dharma, absolutely there can be no set off between the credits and the debits. பாவம் and புண்ணியம், ஆமா, பாவத்துக்கு உண்டான பலன், புண்ணியத்திற்கு உண்டான பலன், அது எல்லாம் ஓகே. ஆனா நான் இதை எப்படி திங்க் பண்ணேன்னா, இதுக்கப்புறம் தானே சண்டைக்கு போயிட்டு போர்க்கிட்டு போய் நாளைவான்னு சொல்றாரு. ப்ராபர்லி ஐ எம் ட்ரைங் டு ரிலேட். இந்த பூசணைக்கு கூட பயன் இருந்தது, அதை கூட அவன் பயன்படுத்திக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள கொண்டு வரேன். அட்லீஸ்ட் டு கிவ் வேல்யூ ஃபார் தி பீப்புள், அட்லீஸ்ட் இன் தி லாஸ்ட் மினிட் டு டெடிகேட் themselves or devote themselves or to surrender to God and to do a little bit of pujas, so that even at the last moment also they may be given a small amount of opportunity. அப்படிங்கறத I would like to think like that. Or if it is not what you call interpreted like this so far, நம்ம இப்படி கொடுத்தோம்னாக்க our values will go high. ஏன்னா purpose of we studying this thing is basically to என்ன சொல்றா சார், enhance the thinking of the people in this particular direction தானே. Just I am thinking. அது நீங்க சொல்றது எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோடது. அவன் இந்த பூஜை செஞ்சுட்டு கிளம்புறான். இப்போ அந்த காலத்து இதுபடி மரபுப்படி ஒரு வீரனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம் வந்து வீர மரணம். இப்ப அந்த வீர மரணம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அத கம்பர் சொல்றப்ப கடைசியா அவன் அந்த விழறப்போ, அப்ப அவனுடைய மும்மடங்கு பொலிந்தன முகங்கள் அப்படின்னு அது பின்னாடி அவர் சொல்வாருன்னு நினைக்கிறாரு, தவிர வரப்ப சொல்லுவாரு. சோ அது வீர மரணம் தானே அவனுக்கு, அப்படியே முகமெல்லாம் பொலிவோட வந்து அந்த வீர மரணம் கிடைக்குது அவனுக்கு. அது வந்து உண்மையிலே அவனுக்கு கிடைக்கிற அது ஒரு அவங்களுக்குன்னு ஒரு முக்தி இருக்கு. வீரர்களுக்கு கிடைக்கிற அந்த பெரிய பலன் வந்து பேரு வீரமரணம். அதுவும் ராமரோட கையால கிடைக்குது அவனுக்கு. சோ அந்த விதத்துல அது ஒரு பெரிய பாக்கியம்தான் அவனுக்கு. கடைசியில அந்த கொஞ்சம் தரிசனமும் கிடைக்குது. அவர் கரெக்டா சொன்னாரு. அது என்ன, நடுவுல திடீர்னு அவனுக்கு ஒரு சமயம் தோணுது, இது என்ன சிவபெருமானா இல்ல பிரம்மாவா விஷ்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு தெளிவு வருது அந்த வார்த்தையில, இவனோதான் வேத முதல் காரணன் அப்படின்னு. ஏன்னா வேதத்தை அவன் நிறைய படிச்சிருக்கானே தவிர வேதத்தோட முதல் எதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அந்த வேதத்தோட முதல் பொருளை முதல் காரணன் அத கண்ணுக்கு முன்னாடி நேருக்கு நேர பாக்குறான். அதுவே அவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பேரு. அப்புறம் ஆனா ராங்கா டிசைட் பண்ணிக்கிறான், இல்ல நான் சண்டை தான் போடுவேன் அப்படின்னு. பட் அதுக்கேத்த மாதிரி வீர மரணமும் கிடைச்சிருது. அதனால அவனுக்கு அந்த பூஜைக்குரிய பலன் இருக்கதான் செய்யுது. இன்ஃபேக்ட் நம்ம தெய்வத்தின் குரல்ல வந்து இந்த காஞ்சி பரமாச்சாரியர் சொல்லியிருப்பாரு, அவரோட இதுபடி என்ன இருந்தாலும் ராவணனுக்கு ஒரு 3 சிறப்பு இருந்ததுன்னு. ஒண்ணு அவன் பிராமணன், 2வது சிவபக்தன், 3வது வீரன். இந்த 3 சிறப்பு இருந்ததுனாலதான் ராமர் கொன்னதுனால அவருக்கு அதுல அதோட ஒரு அளவு ஒரு பாவம் அவருக்கு போயிருக்கும். அதனாலதான் ராமேஸ்வரத்துக்கு வந்து ஒரு பூஜை செய்யறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு தெய்வத்தின் குரல்ல. ஆமா, மகத்தி வீரனை கொன்ற பாவம் இது எல்லாமே வருது அப்படின்னு. அதனால அது பொறுத்த வரைக்கும் கணக்கு எல்லாம் பேலன்ஸ்டா தான் இருக்கு. அந்த மாதிரி ஒன்னும் பூஜைக்கு பலன் எல்லாமே இல்ல. இதுவும் பலன் தான் இல்லையா? அப்படிதான் நம்ம எடுத்துட்டு போனோம். இதுவும் ஒரு பலன் தான். இறையால் உடல்ல உயிர்நீத்த ஒரு படலம் கூட ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு ஆனந்தமா பாக்குறோம் ஐயா. அதான் சாரி கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டேன். பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு நோ. இது மாதிரி பேசுறதா நான் half an hourல என்னோட சொற்பொழிவை முடிச்சுக்குவேன் every week. ஆமா. And one more thing, definitely there is going to be a lot of analysis on about his death. கதை முடிஞ்சிடும் அடுத்த வாரம். Maybe another week or so I may take to incisively analyze what exactly happened and why it happened. Definitely there's a lot more time to discuss about the issues you raised. ஆமா, ஏன்னா கடைசி நேரத்துல ராவணேஸ்வரன் செத்து போனோன்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த காரணம் தான். சூர்பனகையினுடைய ஒரே ஒரு கோபம் தான் ராவணேஸ்வரன் இந்த நிலைக்கு வந்தது காரணம் அப்படின்னு வந்தாச்சு. அப்ப நம்ம பார்க்க வேண்டியது கூட பிறந்த சகோதரியை சரியா வச்சுக்கல அப்படின்னாக்க she will make everything அப்படிங்கறது கூட கடைசியில திங்க் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் ரொம்ப
ஆச்சரியமா தான் போயிட்டு இருக்கியா. ஆமா, ரொம்ப பேசலாம் நினைச்சுக்கிறேன், தனிமையில உரையாடலாம். ஓ, நன்றி நன்றி. தேங்க்யூ. சங்கரையா அண்ணன் இன்னைக்கு அமைதியா இருக்காரு. இல்ல இருக்காரா? இல்ல போல இருக்கு. இருக்காரு, லைன்ல இருக்காரு. ஓஹோ. சங்கர் அவர்களே வணக்கம். இல்ல நினைக்கிறேன். லைன்ல காட்டுச்சு. இருக்காரு. என்னன்னு தெரியல, மேபி நாட் ஹியரிங். நான் பேசுறேன்னு ஆரம்பிச்சோன்னே சரி ரொம்ப நேரம் பேசுவாருன்னு வச்சுட்டு போயிட்டு வரான்னு தெரியல. ஓகே, தென் ஐ திங்க் இஸ் நாட். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த ராமர் ராவணன் யுத்தம் நிகழ்ச்சியை சிந்திப்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. நன்றி, வணக்கம்.